இந்த நாளில் நம்ம யாரும் கூட்டி சேர்த்தபடிಯಾலே என் ಆண்டವರಾಗಿ ಯೇಸು ಸ್ತೋತ್ರಿக்கிறேன். ಈ ದಿವಸ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. இந்த பாட்டில் ஒரு கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ಈ ಹಾಡಿನಲ್ಲಿ ಒಂದು ಅರ್ಥ ಬಹಳವಾಗಿ ஒன்றுமில்லை மಣ್ಣு, ನಾನು ಒಂದು ಇಲ್ಲಪ್ಪ ಮಣ್ಣು, நிற்கிறதே உன்னுடைய கிருபை, ನಾನು ನಿಂತಿರುವುದೇ ನಿಮ್ಮ ಕೃಪೆ. இது போதும் உங்களுக்கு பிரசங்கம். ಇದು ಪ್ರಸಂಗವಾಗಿದೆ, ಸಾಕು. உண்மையாகவே நாங்கள் நிற்கிறது தான் அவருடைய கிருபை தான். ನಾವು ನಿಂತಿರುವುದು ಅವರ ಕೃಪೆಯೇ. எத்தனை நான் டிவி பார்க்கும்போது முந்தா நாளெல்லாம் ಎಷ್ಟು நல்ல வாலிபனோட உட்கார்ந்து அப்படியே விழுந்து அட்டாக் சாவறாங்க. ಆದರೆ ಯೌವನಸ್ಥ ವಯಸ್ಸಿನವರು ಹಾಗೆ ಬಿದ್ದು ಬಿದ್ದು ಎಷ್ಟೋ பேர் செத்துருக்கிறாங்க. ಎಷ್ಟೋ ಜನ ಸತ್ತು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. நமக்கு அவருடைய கிருபை, ನಮಗೂ ಅವರ ಕೃಪೆ, அவரை தாங்கி கொண்டு வருகிறார். ಅವರು ನಮ್ಮನ್ನು ಆಧರಿಸಿಕೊಂಡು ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. இதெல்லாம் செய்து கொண்டு வருகிறார். ಯಾಕೆ ಇದನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿಕೊಂಡು ಬರುತ್ತಿದ್ದಾರೆ? உன் மேலே வைத்திருக்கிற ஒரு அன்பு, ನಿಮ್ಮ ಮೇಲಿಟ್ಟಿರುವ ಪ್ರೀತಿ, அடுத்து உன் மேலே வைத்த திட்டத்தை நிறைவேற்றுவாயா என்று தான் பார்க்கிறார். ನಂತರ ನಿನ್ನ ಮೇಲಿಟ್ಟಿರುವ ಉದ್ದೇಶವನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತೀಯಾ ಎಂದು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு திட்டம் தீர்மானத்தை வைத்திருக்கிறார். ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೆ ಒಂದು ಉದ್ದೇಶವನ್ನು ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அது இல்லாத நீ பரலோகத்துக்கு போனியானா, ಅದು ಇಲ್ಲದೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವುದಾದರೆ தலை குனிய வேண்டியது வந்துவிடும். ತಲೆ ಬಗ್ಗುವಂತಾಗಿ ಮಾಡಬಹುದು. துக்கத்தில் முழுகிடுவாய், ದುಃಖದಲ್ಲಿ ತುಂಬಿ ಬಿಡುತ್ತೀಯಾ. இந்த இடமா எனக்கு என்று கவலைப்படுவாயா, ನನಗೆ ಈ ಸ್ಥಳವಾ ಎಂದು ಚಿಂತೆ ಮಾಡುತ್ತೀಯಾ. ஆகியாலே ಆದ್ದರಿಂದ எல்லாம் நமக்கு சமயத்தை கொடுத்து கொண்டு வருகிறார். ದೇವರು ನಮಗೆ ಸಮಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. எனக்கும் சமயம், உங்களுக்கும் சமயம், ನನಗೂ ನಿಮಗೂ ಸಮಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. போன உடனே எனக்கு எவ்வளவு ஆத்மா கொண்டு வந்தேன் என்று யாரையும் கேட்க போறதில்லை. அது தப்பான உபதேசம். ಹೋದ ತಕ್ಷಣ ಎಷ್ಟು ಆತ್ಮ ಕರೆತಂದಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವುದಿಲ್ಲ, ಅದು ತಪ್ಪನಾದ ಉಪದೇಶ. எப்படி ஜீவித்தாய் என்று தான் கேட்பார். ಯಾಗೆ ಜೀವಿಸಿದೆ ಎಂಬುದೇ ಬಹಳ. எவ்வளவு பரிசுத்தமா ஜீவித்தாய், ಎಷ್ಟು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ, எத்தனை சோதனையை ஜெயித்தாய், ಎಷ್ಟು ಶೋಧನೆಯನ್ನು ಜಯಿಸಿದಿರಿ, உன்னால முடிஞ்ச ஏழை மக்களுக்கு என்ன செய்தாய், ನಿನ್ನಂದ ಆದ ಬಡ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನು ಕೊಟ್ಟಿದ್ದೀಯಾ, எவ்வளவு பேருக்கு இரக்கத்தை காட்டினாய், ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಕನಿಕರ ತೋರಿ, எவ்வளவு ஜெபம் செய்தாய், ಎಷ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೀಯಾ, எத்தனை கீழ்ப்படிந்தாய், ಯಾವ ರೀತಿ ವಿಧೇಯರಾಗಿದ್ದೀಯಾ. இதுதான் உனக்கு பரலோகத்துல கணக்கெடுக்குவார தவிர ಇದನ್ನೇ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಲೆಕ್ಕ ಕೇಳುತ್ತಾರೆ ಹೊರತು எத்தனை ஆத்மங்களை கொண்டு வந்த என்று யாரையும் கேட்க போகிறது. ಎಷ್ಟು ಆತ್ಮಗಳನ್ನು ಕರೆತಂದೆ ಎಂದು ಕೇಳಲು அது ஊழியக்காரனுக்கு சம்பந்தப்பட்டது, ಅದು ಸೇವಕರಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದು, அது உங்களுக்கு சம்பந்தப்பட்டது அல்ல, ಅದು ನಿಮಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದಲ್ಲ. சின்ன ஜெபம் செய்வோம், ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣವಾ. என் அன்பு உள்ள தெய்வமே, எங்களை நேசிக்கிற நல்ல இயேசு சுவாமி, இப்பொழுது நாங்கள் வந்திருக்கிறோம். உண்மையாகவே உங்களுடைய கிருபை எங்களை கொண்டு வந்திருக்கிறது. உலகத்தை பார்க்கும் போது காரிருள் மூடிக்கொண்டு வருகிறது கர்த்தாவே. யாருக்கும் சமாதானம் இல்லை இந்த உலகத்தில். பணம் இருந்தவனுக்கும் இல்லை, பணம் இல்லாதவனுக்கும் இல்லை, பதவியில் இருக்கிறவனுக்கும் இல்லை, பதவியில் இல்லாதவனுக்கும் இல்லை, சகல அனுகூலம் உடையவனுக்கும் இல்லை, அனுகூலம் இல்லாதவனுக்கும் இல்லை. சமாதானம் இல்லாத இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது. சாத்தான் பயங்கரமாக இந்த உலகத்தில் இறங்கி கொண்டு வருகிறான் கர்த்தாவே. உங்களுடைய வருகையோ மிக சீக்கிரமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமது பிள்ளைகளை வந்திருக்கிறார்கள், பலப்படுத்திக்கோ, தைரியப்படுத்திக்கோ. பின்னானோட மறந்து முன்னாளோட நாடி ஓடத்தக்கதாக உதவிகளை செய் சாமி. புதிய பிள்ளையாக மாறத்தக்கதாக உதவிகளை செய். எந்த நேரத்தில் நீர் அவரை கூப்பிடுகிறாயோ உங்களுடைய ராஜ்யத்துக்கு வரத்தக்கதாக தங்களை தகுதிப்படுத்தி கொண்டு எத்தனை பாடுகள், நிந்தனைகள், அவமானங்களை வந்த போதிலும் எடுத்து வைத்த காலை பின்னிட்டு பார்க்காதபடிக்கு விசுவாசம் தொடங்கி முடிக்கிறமான உம்மை மட்டும் நோக்கி பார்த்து ஓடி முடிக்கத்தக்கதாக நீர் தாமை பலப்படுத்த வேண்டும் சாமி. சாத்தானாகப்பட்ட உலகமாக போட்டது பலகீனப்படுத்துகிறது. உமது பிள்ளைகளை சோர்வுள்ள ஆவிகளை உண்டாக்குறது, போராட்டம் மேலே போராட்டத்தை கொண்டு வருகிறது. ஆகிலும் பிரபுவே, உம்முடைய கிருபை என்பது உமது பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதியும். ஒருத்தரையாவது வெறுமையாக போய்விடாதப்பா. எவ்வளோ போராட்ட மத்தியிலையும் தெய்வவாத வெயில் மத்தியிலையும் ஓடி வந்துக்கிறார்கள். உம்மிடத்தில் தயவு பெற வேண்டும், உம்மிடத்தில் ஆசீர்வாதம் பெற வேண்டும், மோட்சம் பெற வேண்டும் என்றெல்லாம் வந்துக்கிறார்கள். அவர்கள் ஆசைகள் ஒருபோது வீணாகாதல்லவா? ஏனென்றால் நீ உண்மையுடைய தேவன். ஆகியால கர்த்தாவே, ஆசையே மிகவும் அதிகமான ஆசையை நெருப்பி ஆசீர்வாதத்தோடு நீ அனுப்பி கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால கேட்கிறேன் பிதாவே. மீகா 7:8-9 வாசித்து பாருங்கள். ಮೀಕನು ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯ ಬುಕ್ನಲ್ಲಿ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 8-9 ಓದಿರಿ. ಮೀಕ 7.
நானோவெனில் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்தால் ಕರ್ತರ್ ನನಗೆ வெளிச்சமாய் இருப்பார். ನನ್ನ ರಕ್ಷಕನಾದ ದೇವರನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುವೆನು. ನನ್ನ ದೇವರು ನನ್ನ ಕಡೆಗೆ ಕಿವಿ ಕೊಡುವನು. ನನ್ನ ಶತ್ರುವು ನನ್ನ ವಿಷಯದಲ್ಲಿ ಹಿಗ್ಗಬೇಡ. ನಾನು ಬಿದ್ದಿದ್ದರೂ ಹೇಳುವೆನು, ಕತ್ತಲಲ್ಲಿ ಕೂತಿದ್ದರೂ ಯೆಹೋವನು ನನಗೆ ಬೆಳಕಾಗಿರುವನು. சத்ருவே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். சத்ருவே ನಾನು ಬಿದ್ದರೂ ಮತ್ತೆ ಎದ್ದೇಳುತ್ತೇನೆ. நான் இப்பொழுது இருட்டில் இருக்கிறேன். ನಾನು ಇವಾಗ ಕತ್ತಲಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ. எப்பொழுதும் நான் இருட்டில் இருக்க மாட்டேன். ಯಾವಾಗಲೂ ಕತ್ತಲಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. நான் பாவம் செய்தபடியாலே ನಾನು ಪಾಪ ಮಾಡಿದ್ದರಿಂದ ಸ್ವಲ್ಪ நாள் இந்த இருட்டிலேயே இருப்பேன். ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಕತ್ತಲಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ. கொஞ்ச நாள் ஆன உடனே ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಆದ ಮೇಲೆ கர்த்தருடைய வெளிச்சம் எனக்கு வரும். ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ನನ್ನ ಮೇಲೆ ಬರುತ್ತದೆ. அவருடைய நீதி என் மேலே போயும். ಅವರ ನೀತಿ ನನ್ನ ಮೇಲೆ ಬರುತ್ತದೆ. நீ என்ன சந்தோஷப்படுகிறாய் சத்ருவே? சத்ருவே ನೀನೇನು ಸಂತೋಷ ಪಡುತ್ತೀಯಾ? மகா இரக்கமுள்ள தேவன் என்னோடு இருக்கிறார். ಕನಿಕರವುಳ್ಳ ದೇವರು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. நான் விழுந்தேன் என்று ஒரு போதும் கைவிட மாட்டார். ನಾನು ಬಿದ್ದು ಬಿಟ್ಟೆ ಎಂದು ದೇವರು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. என் மேலேயே பார்வை வைப்பார். ನನ್ನ ಮೇಲೆ ಅವರು ದೃಷ್ಟಿಯುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. என் மகள் விழுந்து விட்டாளே, ನನ್ನ ಮಗಳು ಬಿದ್ದು ಬಿಟ್ಟಳೆ, என் மகன் விழுந்து விட்டானே, ನನ್ನ ಮಗನು ಬಿದ್ದು ಬಿಟ್ಟನೆ, ಆದರೂ விடாதபடிக்கு அவன் மேல கண் வைப்பார். ಬಿಡದಂತೆ ನಿನ್ನ ಮೇಲೆ ಕಣ್ಣಿಡುತ್ತಾರೆ. கொஞ்ச நாள் உன்னோட வாழ்க்கையில் இருள் இருக்கும். ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ನಿನ್ನ ಬಾಳಿನಲ್ಲಿ ಕತ್ತಲು ಇರುತ್ತದೆ. அந்த இருள் இருக்கும் போது என்ன யோசிக்கிறாய்? ಆ ಕತ್ತಲಿರುವಾಗ ಏನು ಯೋಚಿಸುತ್ತೀಯ? கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார். ದೇವರು ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರಾ? இல்ல இருந்தா இந்த வியாதி ஏன் வந்திருக்கும்? ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಯಾಕೆ ಈ ಕಾಯಿಲೆ ಬರುತ್ತಿತ್ತು? கர்த்தர் கைவிட்டபடியாலே, ದೇವರು ಕೈ ಬಿಟ್ಟಿದ್ದರಿಂದ இந்த வறுமை, ಈ ಕ್ಷಾಮ, எனக்கு சமாதானமே இல்லை, ನನಗೆ ಸಮಾಧಾನವಿಲ್ಲ, எனக்கு பயம் என்று யோசிக்கிறாய். ನನಗೆ ಭಯವೆಂದು ಯೋಚಿಸುತ್ತೀರಾ? கொஞ்ச நாள் அந்த இருட்டில் நம்மளை வைப்பார். ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಕತ್ತಲಲ್ಲಿ ಇಡುತ್ತಾರೆ. ஏன் வைப்பார்? ಯಾಕೆ ಇಡುತ್ತಾರೆ? நீ செய்த பாவத்தை தீர்க்கிற வரைக்குமாக, ನೀನು ಮಾಡಿದ ಪಾಪವನ್ನು ತೀರಿಸುವವರೆಗೆ உன்னை இருட்டில் வைப்பார். ನಿನ್ನನ್ನು ಕತ್ತಲಲ್ಲಿ ಇಡುತ್ತಾರೆ. கொஞ்ச நாள் மட்டும் தான், ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಮಾತ್ರ. அப்புறம் உன்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். ನಂತರ ನಿನ್ನ ಬೆಳಕಿಗೆ ಕರೆತರುತ್ತಾರೆ. தேவி பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அநேக மக்கள் சோர்ந்து பின்வாங்கி போறார்கள். ಅನೇಕ ಮಕ್ಕಳು ಸೋತು ಹಿಂದಾಡಿ எவ்வளவு ஜெபித்தாலும் எனக்கு பதில் இல்லையே, ಎಷ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರೂ ಉತ್ತರವಿಲ್ಲವೇ என்று சோர்ந்து போறார்கள். ಎಂದು ಬಾದಾಗಿ ಸೋತು ಹೋಗುತ್ತಾರೆ. இப்படி எல்லாம் பக்தி செய்தனே, ಈಗೆಲ್ಲ ನಾನು ಭಕ್ತಿ ಮಾಡಿ ஏன் என் வாழ்க்கை இப்படி எல்லாம் வருகிறது? ಯಾಕೆ ನನ್ನ ಬಾಣಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಬರುತ್ತದೆ? இப்படி எல்லாம் எண்ணங்கள் வரலாம் அல்லவா? ಈ ರೀತಿ ಯೋಚನೆಗಳು ಬರುತ್ತದಲ್ಲವಾ? ஆனா சத்ரு ஒருவன் இருக்கிறான். ಆದ್ರೆ ಶತ್ರು ಒಬ್ಬನಿದ್ದಾನೆ. உன் வாழ்க்கையில இருள் மூடுகிறதா? ನಿನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಕತ್ತಲು ಮುಚ್ಚುತ್ತದೆ. இருள் மூடின உடனே, ಆ ಕತ್ತಲು ಮುಚ್ಚಿದ ತಕ್ಷಣವೇ நீ யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டே. ನೀನು ಯಾರ ಕಣ್ಣಿಗೂ நீ ಕಾಣಿಸುವುದಿಲ್ಲ. செய்த நெல்லுதெல்லாம் யாரு கண்ணுக்கும் தெரியாது. ನೀನು ಮಾಡಿದ ಒಳ್ಳೆಯದು ಯಾರ ಕಣ್ಣಿಗೂ ಕಾಣುವುದಿಲ್ಲ. உன் கணக்கில் இல்லாத வைப்பார்கள். ನಿನ್ನನ್ನು ಲೆಕ್ಕದಲ್ಲಿಯೇ ಇಡುವುದಿಲ್ಲ. உனக்கு கேவலமா பேசுவார்கள். ನಿನ್ನನ್ನು ಕೇವಲವಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. ಯಾಕೆ? நீ பாவம் செய்தபடியாலே ನೀನು ಪಾಪ ಮಾಡಿದ್ದರಿಂದ சாத்தான் இருளை கொண்டு வந்து வைத்திருக்கிறான். ಸೈತಾನನು ಕತ್ತಲು ತಂದಿಟ್ಟಿದ್ದಾನೆ. நீ ಅಂತರಂಗத்துக்குள்ள எவ்வளவு நன்மை செய்தாலும், ನೀನು ಅಂತರಂಗದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯದು ಮಾಡಿದರೂ யாருக்கும் தெரியாமல் போய்விடும். ಯಾರಿಗೂ ತಿಳಿಯದೆ ಹೋಗುತ್ತದೆ. எவ்வளவு நல்லது செய்கிறாயோ, ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯದು ಮಾಡುತ್ತೀಯೋ அவ்வளவுமா உன்னை கேவலமா பேசுவார்கள். ಅಷ್ಟು ನಿನ್ನನ್ನು ಕೇವಲವಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. அப்பொழுது உனக்குள்ள துக்கம் வரும். ಆಗ ನಿನಗೆ ದುಃಖ ಬರುತ್ತೆ. எவ்வளவு நல்லது செய்கிறேனே, ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯದು ಮಾಡುತ್ತೇನೆ, ஏன் எனக்கு இந்த கெட்ட பேர் வருகிறது என்று. ಯಾಕೆ ನನಗೆ ಈ ಕೆಟ್ಟ ಹೆಸರು ಬರುತ್ತದೆ? சாத்தான் நீ செய்த பாவத்துக்கு இந்த காரியங்களை செய்கிறான். ನೀನು ಮಾಡಿದ ಪಾಪಕ್ಕೆ ಸೈತಾನ ಈ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಾನೆ. அப்பொழுது கர்த்தர் காத்திருக்கிறார். ಆಗ ದೇವರು ಕಾಯ್ದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. என் பிள்ளை சூழ இருள் வந்து விட்டது, ನನ್ನ ಮಗು ಸುತ್ತ ಕತ್ತಲು ಬಂದು ಬಿಟ್ಟಿದೆ, தடமாடி நிற்கிறாளே, ತಡಬರಿಸಿ ನಿಂತುಕೊಂಡಿದೆಯೇ, இவனை எப்படி தூக்குறது, ಅದನ್ನು ಯಾಕೆ இவனை எப்படி தூக்குறது, ಯಾಕೆ ಇವಳನ್ನು ಮೇಲೆತ್ತುವುದು, எப்பொழுது இந்த இருள் போகும், ಯಾವಾಗ ಈ ಕತ್ತಲು ಹೋಗುತ್ತದೆ? அப்ப உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? ನಿನ್ನ ಹತ್ತಿರ ಯಾವುದನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಾರೆ? சீக்கிரமா உனக்கு விடுதலை கிடைக்கும், ಬೇಗನೆ ಬಿಡುಗಡೆ ಸಿಕ್ಕುತ್ತದೆ, சீக்கிரம் வெளிச்சம் உனக்கு வரணும்னா, ಬೇಗನೆ ಬೆಳಕು ನಿನ್ನ ಹತ್ರ ಬರಬೇಕೆಂದರೆ உன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். ನಿನ್ನ ಪಾಪವನ್ನು ಅರಕೆ ಮಾಡಬೇಕು. எந்த பாவத்தினால இருள் உன்னை சூழ்ந்து விட்டதோ, ಯಾವ ಪಾಪದಿಂದ ಕತ್ತಲು ಸುತ್ತಿಕೊಂಡಿತು அதை நீ அறிக்கை செய்ய வேண்டும். ಅದನ್ನು ನೀನು ಅರಕೆ ಮಾಡಬೇಕು. கண்ணீர் விட்டு ಕಣ್ಣೀರನ್ನು ಬಿಟ್ಟು நீ மனம் திரும்புவது உண்டானால் ದೇವರ ಕಡೆ ತಿರುಗುವುದಾದರೆ உன்னுடைய பொறுப்பை கர்த்தர் எடுத்துக்கொள்கிறார். ನಿನ್ನ ಜವಾಬ್ದಾರಿ ದೇವರು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. உடனடியா வந்து செய்கிறார்.
ತಕ್ಷಣ ಬರುತ್ತಾರೆ. அப்பத்தா ಆಗಲಿ இருளிலிருந்து உன்னை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வருகிறார். ಕತ್ತಲೆಯಿಂದ ಬೆಳಕಿಗೆ ತಂದು ಬಿಡುತ್ತಾರೆ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆகையால நம்மளுக்கு சமயத்தை கொடுக்கிறார். ಆದ್ರೆ ನಮಗೆ ಸಮಯ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. என்ன எதிர்பார்க்கிற இந்த மச்சான வேலையில கர்த்தர் உங்களை இடத்துல இருந்து ನಮ್ಮ ಹತ್ತಿರ ದೇವರು ಮಧ್ಯಾಹ್ನ ಸಮಯದಲ್ಲಿ ಏನು ಎದುರು ನೋಡುತ್ತಾರೆ? உன்னுடைய காணிக்கை அல்ல, ನಿನ್ನ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಅಲ್ಲ, உன்னுடைய பாட்டு அல்ல, ನಿನ್ನ ಹಾಡನ್ನಲ್ಲ, உன்னுடைய மனம் திரும்புதலை கேட்கிறார். ನಿನ್ನ ದೇವರ ಕಡೆ உன் ತಿರುಗಬೇಕು. பாவத்துக்காக மனஸ்தாபப்பட வேண்டும். ನಿನ್ನ ಪಾಪಕ್ಕಾಗಿ ದೇವರ ಕಡೆ ತಿರುಗಬೇಕು. சாத்தான் என்ன செய்கிறார்? ಸೈತಾನನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? மனஸ்தாபத்தை கொடுக்காதபடிக்கு தடை செய்கிறார். ಮನಸ್ತಾಪ ಕೊಡದೆ ತಡೆ ಮಾಡುತ್ತಾನೆ. உன் இருதயத்தை கல்லாக்குறார். ನಿನ್ನ ಹೃದಯವನ್ನು ಕಲ್ಲಿನಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ஜெபிக்க முடியாதபடிக்கு செய்கிறார். ಪ್ರಾರ್ಥಿಸಲಾರದಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆ. மனம் திரும்பாதபடிக்கு செய்கிறார். ದೇವರ ಕಡೆ ತಿರುಗದೆ பாவத்தை விடாதபடிக்கு செய்கிறார். ಪಾಪ ಬಿಡದಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆ. இருள் உன்னை சூழ்ந்து கொண்டே இருக்கும். ಕತ್ತಲು ನಿನ್ನ ಮುಚ್ಚಿಕೊಂಡೇ ಇರುತ್ತದೆ. எல்லாம் ஒதுரி தள்ளிவிட்டு ಎಲ್ಲವನ್ನು ಒದರಿ ತಳ್ಳಿ கண்ணீர் விட்டு நீ ஜெபிக்கிறது உண்டானா, ಕಣ್ಣೀರನ್ನು ಬಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಾದರೆ, புதிய மனுஷன் மாறது உண்டானா, ನೂತನ ಮನುಷ್ಯನಾಗಿ ಮಾರ್ಪಡುವುದಾದರೆ சாத்தான் உன்னை விட்டு விலகுவான். ಸೈತಾನನು ಬಿಟ್ಟು ಅಗಲುತ್ತಾನೆ. உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிற இருள் உன்னை விட்டு விலகும். ನಿನ್ನ ಸುತ್ತಿರುವ ಕತ್ತಲು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ. அந்த இருள் வந்த பிறகு என்ன ஆகும்? ಆ ಕತ್ತಲು ಬಂದ பிறகு ಏನಾಗುತ್ತದೆ? உனக்கு ஜெபத்துக்கு பதிலிக்காது. ನಿನಗೆ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ ಬರುವುದಿಲ್ಲ. எவ்வளோ ஜெபிக்கிறனே, ಎಷ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ, என் பிள்ளை மாற மாட்டேன். ನನ್ನ ಮಗು ಮಾರ್ಪಡುವುದಿಲ್ಲ. எவ்வளோ ஜெபிக்கிறனே, ಎಷ್ಟು என் ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ, வறுமை எனக்கு நீங்கவில்லையே. ನನ್ನ ಕ್ಷಾಮ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು எவ்வளோ ಹೋಗಲಿಲ್ಲ. ஜெபிக்கிறனே, ಎಷ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ, என்னுடைய வியாதி என்னை விட்டு ನನ್ನ விலகவில்லை. ಕಾಯಿಲೆ ನನ್ನ ಬಿಡಲಿಲ್ಲವೇ? போராட்டம் மேல போராட்டம். ಹೋರಾಟದ ಮೇಲೆ ಹೋರಾಟಗಳು. இனி இந்த இயேசு வேண்டுமா உனக்கு? ಇದು ಯೇಸು ನಿನಗೆ ಬೇಕಾಗಿದೆಯಾ? சாத்தான் உன் இடத்துல வந்து சொல்வா, ಸೈತಾನ್ ನಿನ್ನ ಹತ್ತಿರ ಬಂದು ಹೇಳುತ್ತಾನೆ, அத்தனை ஒரே தொல்லிட்டு ಅದನ್ನು ನಿನ್ನ ಒದರಿ ತಳ್ಳಿಬಿಟ್ಟು, விசுவாச தொடங்கினவரும் ನಂಬಿಕೆಯನ್ನು ಆರಂಭಿಸಿದವರು முடிக்கிறவரும் ಮುಗಿಸುವವರು உண்மையுடைய தேவனா இருக்கிறபடியாலே ನಂಬಿಕಸ್ಥ ದೇವರ அவர்கிட்ட போ. ಅವರ ಹತ್ತಿರ ಹೋಗು. அப்பொழுது நீ கண்ணீர் விட்டு ಆಗ ನೀನು ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು நீ ஒத்துக்கொள்ள வேண்டும். ನೀನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಬೇಕು. அவர் பாவங்களை ஒப்புக்கொள்ளும் போது ಅವರ ಪಾಪಗಳನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವಾಗ அவருடைய விழாவில பாய்ந்த ஒரு ரத்தம் உன் மேல பாயும். ಅವರ ಪಕ್ಕೆಯಲ್ಲಿ ಬರುವ ರಕ್ತ ನಿನ್ನ ಮೇಲೆ ಬರುತ್ತದೆ. உடனடியா இருள் உன்னை விட்டு இயேசு வந்த உடனே இருள் போய்விடும். ಆ ಯೇಸು ಬಂದ ತಕ್ಷಣ ಕತ್ತಲು ಹೋಗಿ ಬಿಡುತ್ತದೆ. இதுவரைக்கும் இல்லாத ஆசீர்வாதங்களை உனக்கு நிரப்பா. ಇದುವರೆಗೂ ಇಲ್ಲದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು என்னோட வாழ்க்கையில இதெல்லாம் அனுபவிச்சு சொல்லிக்கொண்டு ಅಯ್ಯನವರ ಬಾಳಿನಲ್ಲಿ ಅನುಭವದಿಂದ நீ நினைக்காததெல்லாம், யோசிக்காதெல்லாம், சிந்திக்காததெல்லாம் செய்து முடிப்பார். ನೀನು ನೆನೆಸದೆ ಯೋಚಿಸದೆ ಇರುವುದನ್ನೆಲ್ಲ நீ ಮಾಡುತ್ತಾರೆ. கேட்காதெல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பார். ನೀನು ಕೇಳದೆ ಇರುವುದನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஆகியாலே என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, முந்தினத்தை நான் காலையில காரை இருந்து கீழே இறங்குறேன். ಮೊನ್ನೆ ದಿವಸ ಅಯ್ಯ ಕಾರಿಂದ ಕೆಳಗೆ ಇಳಿಯುತ್ತಿದ್ದಾರೆ. பாட்ட சாட்டமான ஒரு ஊழியக்கார ஓடி வரார். ಬಲಾಢ್ಯವಾದ ಒಂದು ಸೇವಕರು ಓಡಿ ಬರುತ್ತಾರೆ. நான் கேவலமா பேசவில்லை. ನಾನು ಕೇವಲವಾಗಿ ಅಯ್ಯ ಮಾತಾಡುತ್ತಿಲ್ಲ. என்னங்க உனக்குன்னு ನಿಮಗೆ ಏನು ಎಂದು ಕೇಳಿದರು. அவரோட வாழ்க்கையில வறுமை. ಅವರ ಬಾಳಿನಲ್ಲಿ ಕ್ಷಾಮವಿದೆ. என்ன செய்றீங்க? ಏನು ಮಾಡುತ್ತೀರಿ? நான் ஊழியம் செய்கிறேன், ஊழியக்காரன். ನಾನು ಸೇವೆ ಮಾಡುವ ಸೇವಕನು. சரி, நான் என்ன செய்யணும்னு கேட்குறீங்க? ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕೆಂದು ಆಸೆ ಪಡುತ್ತೀರಾ? எனக்கு கொஞ்சம் பணம் உதவி செய்யுங்க. ನನಗೆ ಹಣದ ಸಹಾಯ ಮಾಡಿರಿ. உடனடியாக என் மனைவிக்கு சொல்லி பணத்தை உதவி செய்யுங்க. ತಕ್ಷಣ ಪಾಸ್ಟರ್ಮಗೆ ಹೇಳಿ ಅಮ್ಮ ಬಂದು ಸ್ವಲ್ಪ ಹಣದ கார்லேயே உட்காந்து கொண்டிருக்கிறேன். ಕಾರಿನಲ್ಲೇ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. எனக்குள்ள ஒரு தோன்றுச்சு. ಅಯ್ಯನೊಳಗೆ ಒಂದು ಆಲೋಚನೆ ಬಂದಿತ್ತು. இப்படியா ஊழியம் செய்யறாரு, ಈ ರೀತಿಯೆಲ್ಲ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஏன் அந்த எஜமான் தூங்கி விட்டாரா? ಯಾಕೆ ಇವರು ಯಜಮಾನನು ನಿದ್ರೆ உன்னை ಮಾಡಿ அழித்தவர் செத்து போய் விட்டாரா? ಇವರನ್ನು ಕರೆದವರು ಸತ್ತು ಹೋದರಾ? உன்னை அழிக்கவில்லையா ஊழியத்துக்கு? ನಿಮ್ಮನ್ನು ಸೇವೆ ಕರೆಯಲಿಲ್ಲವಾ? அப்படி அழித்திருந்தா எப்படியா செய்திருப்பாரா? ಹಾಗೆ ಕರೆದಿದ್ದರೆ ಹೀಗೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. 55 வருஷம் ஊழியத்துல ஒருவனாகிலும் என்னுடைய கஷ்டத்தை இருக்கிறது என்று நான் கேட்கவில்லை. 55 ವರ್ಷಗಳಿಂದ ಕಷ್ಟ ಇದೆ ಎಂದು ಒಬ್ಬರ ತೆರೆ ಯಾರು ಕೇಳಿ ಅನೇಕ பேருக்கு உதவி செய்ய ஆரம்பிக்க, ಅನೇಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವರಾಗಿ. ಯಾಕೆ? என்னை அழித்தார், ನನ್ನನ್ನು ಅಯ್ಯವನ್ನು ಕರೆದು எனக்கு தேவையான சகலத்தையும் அவர் செய்ய வேண்டும். ನನಗೆ ಬೇಕಾದ ಎಲ್ಲವನ್ನೂ ಅವರು ಮಾಡಬೇಕು. இப்ப நாங்க 2 பேரும் போய் நிக்கிறோம். ನಾವು ಇಬ್ಬರು ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆ. நான் சொல்றேன் இவருக்கு, வாப்பா ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போலான்றேன். ನಾನು ಇವ್ರಿಗೆ ಹೇಳುತ್ತೇವೆ ಹೋಟೆಲ್ ಊಟ ಮಾಡೋಣ ಬಾ. 2 பேரும் சாப்பிடுறோம். ಇಬ್ಬರು ಹೋಗಿ ಊಟ ಮಾಡುತ್ತೇವೆ. பில் யாரு கொடுக்கிறது? ಬಿಲ್ ಯಾರು ಕೊಡಬೇಕು? யார் கூப்பிட்டாரோ அவர் தான் கொடுக்கணும் பில். ಯಾರು ಕರೆದವರು ಅವರೇ ಬಿಲ್ ಕೊಡ. அதே போல யார் ஊழியத்துக்கு அளித்தாரோ ಯಾರು ಸೇವೆಗೆ ಕರೆದರು அவர் கொடுப்பார். ಅವರೇ ಕೊಡಬೇಕು. இதைத்தான் ஞான பிரகாஷுக்கு சொன்ன அவர் பாஸ்டர் வரும்போது இதே புல்பிட்ல உட்காரும் போது, ಇದೇ ಬಲಿಪೀಠದಲ್ಲಿ ಜ್ಞಾನ ಪ್ರಕಾಶ ಈಗ ಅಯ್ಯ ಹೇಳಿದ್ದಾರೆ. வெளியில 8-10 கார் நிக்கிறது. ಹೊರಗಡೆ 8-10 ಕಾರುಗಳು. அத்தனை பேரும் எனக்கு உதவி செய்து ஆலயத்தை கட்டி கொடுக்க வேண்டும். ಅಷ್ಟು ಜನರು ಸಹಾಯ ಮಾಡಿ ಆಲಯ பெங்களூர்ல ಕಟ್ಟಬೇಕು. எத்தனையோ இடத்துல போனோம். ಬೆಂಗಳೂರಿಗೆ ಎಷ್ಟೋ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋದೆವು. ஆனா கர்த்தர் அவங்களுக்கு இதை தான் காட்டினாராம். ಆದರೆ ದೇವರು ಅವರಿಗೆ ಆಲಯವನ್ನೇ ತೋರಿಸಿದರು. பாஸ்டருக்கு சொல்லுங்க, நாங்க ஆலயத்தை கட்டி கொடுக்கிறோம். ಪಾಸ್ಟರ್ ಇವರಿಗೆ ಹೇಳಿರಿ, ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಿಸಿ ಕೊಡುತ್ತೇವೆ. ஆனா
ಆದರೆ என்னுடைய பத்திரம் எல்லாம் அவங்க கையிலே கொடுத்துடணும். ಆದ್ರೆ ನಮ್ಮ ಚರ್ಚಿನ ಪತ್ರ ಎಲ್ಲ ஒரு ಅವ್ರ ಕೈಲಿ கண்டிஷன், சில சத்தியங்களை அவங்க சொல்ற மாதிரியே நான் கேட்கணும். ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಕೆಲವು ಕಂಡೀಷನ್ ಅವ್ರು ಹೇಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಮಾಡಬೇಕು. அவர் சொல்லிட்டார், ஞான பிரகாஷ் நீங்க இங்கே இருங்கோ, அவர் ரொம்ப கோவக்கார ஊழியக்காரு, ಅವ್ರು ನೀವು ಇಲ್ಲೇ ಇರೀರಿ, ಬಹಳ ಕೋಪದವರು, ಆ அவர் ಸೇವಕರು, தேவன் அழைக்கப்பட்டவர், ಅವರು ದೇವರಿಂದ இந்த ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು. பணமெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. ಈ ಹಣವನ್ನು ಅವರು ಅಂಗೀಕರಿಸುವುದಿಲ್ಲ. வந்து உட்கார்ந்தாரு, ಬಂದು ಅಯ್ಯವರು ரொம்ப நேரம் தங்கி நின்றாரு. ಸುಮಾರು ಹೊತ್ತು ಅವರು 4-5 கார்ல வெளியே உங்களுக்காக காத்துக்கிறாரு. 4-5 ಕಾರು ಅಯ್ಯ ನಿಮಗಾಗಿ ಕಾಯ್ದಿದೆ. என்னங்க ஐயாண்ணே, ಏನಯ್ಯ, அவங்க ஆலயத்தை கட்டி கொடுப்பாங்களா? ಅವರ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಿಸುತ್ತೇವೆ ಎನ್ನುತ್ತಿದ್ದಾರೆ. நான் சொன்னேன், ಅಯ್ಯ ಹೇಳಿದರು, அவங்க ஒண்ணு என்ன ஊழியத்துக்கு அழிக்கவில்லையே, ಅವರು ನನ್ನನ್ನು ಸೇವೆಗೆ ಕರೆಯಲಿಲ್ಲವೇ, அவங்க என்ன எனக்கு கட்டி கொடுக்கறது, ಅವರು ಏನು ನನಗೆ ಕಟ್ಟಿ, யார் என்ன அழித்தார், ಯಾರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದರು அவர் கொடுக்கட்டும், ಅವರು ಕೊಡಲಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் மோசக்கார அல்ல, ಅವರು ಮೋಸ அவர் ಮಾಡುವರು, உண்மையுடைய தேவன். ಅವರು ನಂಬಿಕಸ್ಥ ದೇವರು. அவர் கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி அவர் என் தெய்வம். ಅವರು ಕೊಟ್ಟರು ಕೊಡದಿದ್ದರು ಅವರೇ ನನ್ನ ದೇವರು. அன்னைக்கு ராத்திரி கர்த்தர் வந்து சொன்னார், ಅವತ್ತು ರಾತ್ರಿ ಕರ್ತನ್ ಬಂದು ಹೇಳಿದರು, ஆலயத்தை உன்னை கொண்டு கட்டி கொடுப்பேன், ನಿನ್ನ ಮುಖಾಂತರ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಿಸುತ್ತೇನೆ, ஏராளமான ஆத்மாக்களை உனக்கு கொடுப்பேன், ಅನೇಕ ಆತ್ಮಗಳನ್ನು ತರುತ್ತೇನೆ. தேவன் தேவன் தான், ದೇವರು ದೇವರೇ. எனக்கு சொன்னவர்கள் எத்தனை ஆலயங்களை கட்டினார்கள், ಅಯ್ಯನು ಹೇಳಿದರು, ಎಷ್ಟು பணங்களை வாங்கினார்கள், ಹಣವನ್ನು ತೆಗೆದು ஒரு ஆலயமும் இல்லாமல் போச்சு. ಒಂದು ಆಲಯವಿಲ್ಲದಂತೆ ಆಗಿಬಿಟ್ಟಿತು. ஆனா தேவன் கொடுத்தார், ಆದರೆ ದೇವರು தேவன் செய்தார், தேவன் முடித்தார், தேவன் இந்த இடத்தை காட்டினார். ದೇವರು ತೋರಿಸಿದರು, ದೇವರು ಕಟ್ಟಿದರು, ದೇವರು எத்தனை கோடி ஆவிகள் வருகிறது உங்களுக்கு தெரியாது, உங்க தலைக்கு ஓடாத நான் சொன்னா நீங்க நம்புறீங்களோ நம்ப மாட்டீங்களோ. ಎಷ್ಟು ಕೋಟಿ ಆತ್ಮಗಳನ್ನು ಬರುವುದು ನೀವು ನಂಬುತ್ತೀರೋ ಇಲ್ಲವೋ. எவ்வளோ போராட்டம் இருக்கிறது, ಎಷ್ಟು ಹೋರಾಟ, ஏராளமான தேவதூதர்களை வைத்து காத்துக்கிறார். ಅನೇಕ ದೇವ ದೂತರನ್ನು ஏன்? ಕಾವಲಿದ್ದಾರೆ. ಯಾಕೆ? இது அவருடைய வீடு, ಇದು ಅವರ ಮನೆ, நான் ஒரு வேலைக்காரன், ನಾವು ಕೆಲಸದವರು ಅಷ್ಟೇ. அந்த வீடு அவர் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ಈ ಮನೆಯನ್ನು ಅವರೇ ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಬೇಕು. அந்த வீட்டுக்கு விசேஷமான பொருள்கள் யாரு? ಆ ಮನೆಗೆ ವಿಶೇಷವಾದ ವಸ್ತುಗಳು ಯಾರು? நீங்க தான். ನೀವೇ. உங்களை விசேஷம் பாதுகாத்துக் கொள்ள ನಿಮ್ಮನ್ನು வேண்டும். ವಿಶೇಷವಾಗಿ ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಬೇಕು. ஆனா அவருக்கு நீ கீழ்படிய வேண்டும். ಆರ್ಯ ನೀವು ಅವರು ವಿಧೇಯರಾಗಬೇಕು. ஆகையால என் அருமையான தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கொஞ்சம் ஆத்மா கம்மி வந்தா ಸ್ವಲ್ಪ ಆತ್ಮಗಳು ಕಮ್ಮಿ ಬರುತ್ತಾರೆ, கொஞ்சம் மனசு பேஜாராகும். ಅಯ್ಯ ಮನಸ್ಸು ಬೇಜಾರಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. உடனடியா என்ன என் மகன் மனசு பேஜாரா இருக்கிறான், ಏನ್ ಮಗನೇ ಬೇಜಾರಾಗಿದೆಯಪ್ಪ, உங்களை தரன்னு எத்தனை வந்து உட்கார வச்சிடறாரு. ನಿಮ್ಮನ್ನ ಹಾಗೆ ಕಳೆದುಕೊಂಡು ಬಂದು ಕುಳ್ಳಿರಿಸಿ. வேத சொல்லுது, என் ஊழியக்காரன் எப்பொழுதுமே சந்தோஷம் இருக்கிறத நான் விரும்புகிறேன். ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ಸೇವಕರು ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷವಾಗಿರುವುದನ್ನು ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. தேவன் இஷ்டப்படுகிறாரா பாருங்க. ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ ನೋಡಿ. துக்கம் கொஞ்சம் துக்கப்பட்டா போதும், ಸ್ವಲ್ಪ ಅಯ್ಯ ದುಃಖಪಟ್ಟರೆ ಸಾಕು, உடனடியா என்னை தேற்றுகிறவரா இருக்கார். ತಕ್ಷಣ ಆಧರಿಸಿ. நேத்து முழுவதும் ரொம்ப இடத்துல நடந்து போனேன், ಸುಮಾರು ದೂರ ಅಯ್ಯ ನಡೆದುಕೊಂಡೇ ಹೋದರು, ஒரு தொந்தரவும் எனக்கு ஆகல, ಯಾವ ತೊಂದರೆ ಆಗಲಿಲ್ಲ. என் மனைவி சொன்ன நின்று பிரசங்கம் பண்ணேன். ನಿಂತು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿರಿ ಎಂದರು. நின்று பிரசங்கம் பண்ணாலும் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணாலும் அவ்வளவுதான். ನಿಂತರು ಕುಂತು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದರು, ಎರಡು ಒಂದೇ. ஆகையால என் அருமையான தெய்வம், ಆತನ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்னாண்டவரை இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறேன். ಈ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. இந்த சபை இப்பொழுது சில பேர் வாழ்க்கையில இருள் சூழ்ந்து இருக்கிறது. ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೆಲವರಿಗೆ ಕತ್ತಲು ಮುಚ್ಚಿದೆ. அந்த இருள் சூழ்ந்த உடனே ಆ ಕತ್ತಲು ಬಂದ ತಕ್ಷಣ மனைவி உன்னை புரிஞ்சு கொள்ள முடியவில்லை, ಹೆಂಡತಿ ನಿನ್ನನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲಾಗುತ್ತಿಲ್ಲ, புருஷ உன்னை புரிஞ்சு கொள்ள முடியவில்லை. ಗಂಡನನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲಾಗುತ್ತಿಲ್ಲ. இது ஏன்? ಇದು ಯಾಕೆ? இருள் சூழ்ந்து இருக்கிறது. ಕತ್ತಲು ತುಂಬಿ ಬಿಟ್ಟು, பஞ்சாதி மேல ஏதோ பேஜாரு, ಹೆಂಡತಿ ಮೇಲೆ புருஷ மேல ஏதோ பேஜாரு, ಗಂಡನ ಮೇಲೆ ಏನು, பிள்ளைங்க மேல ஏதோ ಮಕ್ಕಳ பேஜாரு, ಮೇಲೆ ಒಂದು ಬೇಜಾರು. உன் குடும்பத்துல என்னவா இருக்கிறது? ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಏನಾಗಿದೆ? ஏதோ ஒரு இருள், ಏನೋ ಒಂದು ಕತ್ತಲು. என்ன நடக்கிறது குடும்பத்துல? ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಏನು உன்னால ஆச்சு, ನಿನ್ನಿಂದ ಆಯ್ತು, இல்ல இது உன்னால ஆச்சு, ಅಲ್ಲಿಲ್ಲ ನಿನ್ನಿಂದ ಆಯ್ತು. இப்படி வாக்குவாதங்கள். ಹೀಗೆ ವಾಗ್ವಾದ. ஏன் இதெல்லாம் செய்கிறது? ಯಾಕೆ ಇದೆಲ್ಲ ಆಗುತ್ತದೆ? இருள் சூழ்ந்து இருக்கிறது. ಕತ್ತಲು. ஒரு குடும்பத்தை பாருங்கள், இருள் சூழ்ந்து இருக்கிறதா? ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕತ್ತಲು ಮುಚ್ಚಿದೆ. ஏன் இந்த வியாதி வந்துச்சு மீண்டும் எனக்கு? ಯಾಕೆ ಮತ್ತೆ ಈ ಕಾಯಿಲೆ ನನಗೆ ಬಂದಿತ್ತು? இந்த நோயோ இந்த பலவீனமோ எதிர்காலத்தில் என்ன செய்து விடுமோ? ಈ ನೋವು ಬಲ ಇಂತ ಎದುರುಗಾಲ ನನ್ನ ಏನು ಮಾಡುತ್ತದೋ? அப்படி இருந்தா என்னுடைய ஜீவனை எடுத்து விட ஆண்டவரே. ಆಗಿದ್ದರೆ ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಜೀವ என்று ஏன் சிந்திக்கிறாய் ಎಂದು ಯೋಚಿಸಿ ನಿಂತಿದ್ದೀಯಾ? கொஞ்ச நாள் நீ செய்த பாவத்துக்கு இருள் உன்னை மூடிக்கொண்டு வருகிறது. ನೀನು ಮಾಡಿದ ಪಾಪಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಕತ್ತಲು ಮುಚ್ಚಿ ಬರುತ್ತದೆ. நீ மனஸ்தாபப்பட்டு ನೀನು ಮನಸ್ತಾಪಪಟ್ಟು ஒரே ஒரு பாதங்களை பிடித்துக் கொண்டு ಅವರ ಪಾದವನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವ இன்னும் இந்த சரீரம் உனக்காகவே, ಇನ್ನು ಮುಂದೆ ಈ ಶರೀರ என்
ஆத்மா உனக்காக, ಈ ಆತ್ಮ ನಿಮಗೆ, என் சகலமும் உனக்காகவே. ನನ್ನ ಎಲ್ಲವೂ ನಿಮಗೆ. எதெல்லாம் நான் கீழ்ப்படியாமல் போகிறேனோ ಯಾವುದರಲ್ಲಿ ವಿಧೇಯನಾಗದೆ ಅದಕ್ಕೆಲ್ಲ நான் கீழ்ப்படிந்து போகும்போது ಅದಕ್ಕೆಲ್ಲ ವಿಧೇಯನಾಗಿ போகிறேன் ஆண்டவர் என்று சொன்னா ಹೋಗುತ್ತೇನೆಪ್ಪ ಎಂದು ಹೇಳುವಾಗ உன்னை விட்டு பிடித்து கொண்டிருக்கிற இருள் அப்படி தூரமாய் விடுகிறது. ಹಿಡಿದಿರುವ ಕತ್ತಲು ದೂರ ಆಗಿ ಬಿಡುತ್ತದೆ. சாத்தான் இருளை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போயிடுறான். ಸೈತಾನ್ ಕತ್ತಲನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಸ್ವಲ್ಪ கர்த்தர் உன் கிட்ட வர ஆரம்பிக்கிறார். ದೇವರು ಹತ್ತಿರ ಬರುತ್ತಾರೆ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உன் குடும்பத்துல சமாதானம். ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ. நாங்கள் நினைக்கவே இல்லை என்னோட குடும்பம் இப்படி வருது என்று சொல்லி. ನಾನು ನೆನೆಸಲಿಲ್ಲವೇ ನನ್ನ ಕುಟುಂಬ ಈ ರೀತಿ ಆಗುತ್ತದೆ. செழிப்பாகும், ಸಮೃದ್ಧಿ. நீ ரட்சிக்கப்பட்டது வீணா, ನಿನ್ನ ರಕ್ಷಣೆ ಒಂದು நீ ஞானஸ்நானம் நடத்தியது வீணா, ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ವ್ಯರ್ಥ, ஜீவனுள்ள தேவனை நீ ஆராதிக்கிறது வீணா. ಜೀವವುಳ್ಳ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದು ವ್ಯರ್ಥ. இல்லை 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 தேவப்பிள்ளையே, ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. நம்முடைய ஜீவிதத்தில் எங்கேயோ பின்வாங்கி கொண்டே வருகிறோம். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಲ್ಲೋ ನಾವು ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆ. அவர் விட்டு தூரம் வந்து கொண்டிருக்கிறோம். ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ಬಹಳ ದೂರ ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆ. ஐயால தேவப்பிள்ளையே, ಆದ್ದರಿಂದ எவ்வளோ நம்ம சத்ரு வந்தாலும் ಎಷ್ಟು ವಿಧವಾಗಿ ಶತ್ರು ಬಂದ புலம்பல் 1:7 வார்த்தை பாருங்க. ಪ್ರಲಾಪಗಳು 1ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಚನ 1:7-21 கூட வாசி. தவிப்பு உண்டாகிய நாட்களிலே எருசலேம் பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தனக்கு உண்டாயிருந்த இன்பமானவைகளை எல்லாம் நினைக்கிறாள். அவளுக்கு உதவி செய்வார் இல்லாமல் அவருடைய ஜனங்கள் சத்ருவின் கையிலே விழுகையிலே பகைஞர் அவளை பார்த்து அவருடைய ஓய்வு நாட்களை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஏன் ಯಾಕೆ ಅವಳು ಪಾಪம் செய்தபடியாலே ಅವರು ಪಾಪ ಮಾಡಿ ಅವಳ ಪರಿಹಾಸ செய்கிறார்கள். ಅವರನ್ನು ಪರಿಹಾಸ ಮಾಡುತ್ತಾರೆ. இருள் ಅವளை சூழ்ந்து கொண்டு வருகிறது. ಕತ್ತಲು ಅವರನ್ನು ಮುಚ್ಚಿ ಬರುತ್ತಿದೆ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಇನ್ನ இப்ப பாரு பாவம் பாவம்ன்றாரு. ಯಾವಾಗಲೂ ಏನು ಪಾಪ ಪಾಪ பாவம்தா உலகத்துல இருக்கிறது. ಪಾಪವೇ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವುದು. காலையில டிவியை பார்த்து கொண்டே இருந்தேன். ಬೆಳಗ್ಗೆ ಅಯ್ಯ ಟಿವಿ ನೋಡುತ್ತಿರುವಾಗ ஓரளவுக்கு பயம் ஏற்பட்டுருச்சு. ಒಂದು ವಿಧದಲ್ಲಿ ಭಯ ಬರಲು ಆರಂಭಿಸಿ. ரஷ்யாக்காரன் ரெடி ஆயினுக்கிறான். ರಷ್ಯಾದವರು ಸಿದ್ಧವಾಗುತ್ತಿದ್ದಾರೆ. இதுவரைக்கும் இல்லாத யுத்தத்தை நான் செய்ய போகிறேன். ಇದುವರೆಗೂ ಇಲ್ಲದ ಯುದ್ಧವನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ. எல்லாம் ரெடி ஆயினுக்கிறான். ಎಲ್ಲವೂ ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಂಡು ரஷ்யம் எல்லா பாம்புங்களும் ரெடி ஆகி பண்ணினுக்கிறான். ಎಲ್ಲ ಬಾಂಬ್ ಅನ್ನು ಇಡಟ್ಟಿ ಸಿದ್ಧ. நானும் சவால் என்று அமெரிக்கா நின்று கொண்டிருக்கிறது. ಅಮೆರಿಕ ನಾನು ಸವಾಲು ಇಡುತ್ತೇನೆ. போர்க்களத்தை நிற்கிறார்கள். ರಣ ರಂಗದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. ரெண்டு தேசமும் ஒன்னா சேர்ந்தா ಎರಡು ದೇಶವು ಒಂದಾಗಿ ಬಿಟ್ಟರೆ உலகமே பஸ்மமாகிவிடும். ಲೋಕವೇ ಬೂದಿ ಆಗಿ ಬಿಡುತ್ತದೆ. அவ்வளோ பெரிய பயங்கரமான காரியங்கள். ಆ ರೀತಿ ಭಯಂಕರವಾದ அவரை கண்டுபிடிச்ச அந்த காரியம், ಆ ಕಂಡು ಹಿಡಿದ ಅವರ ಕಾರ್ಯಗಳು, ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணானா ಒಂದು ಸ್ವಿಚ್ ಆನ್ ಮಾಡಿದರೆ எத்தனையோ மைல் தூரம் போய் பஸ்ட் ஆகி ಎಷ್ಟು ಮೈಲ್ ஊரே பத்தி எரிஞ்சு போய் விடுகிறது. ಊರಿಗೆ ಊರೇ ಹತ್ತಿ ಉರಿದು ಹೋಗಿ பிற்பட்டு எத்தனையோ 1000 வச்சிருக்கிறானுங்க. ಆ ರೀತಿ ಸಾವಿರಗಟ್ಟಲೆ ಇಟ್ಟುಕೊಂಡು இன்னைக்கு சவால் அடிக்கிறான். ಇವತ್ತು ಸವಾಲು. உனக்கு தைரியம் இருந்தா வா என்று அமெரிக்கா கூப்பிடுறான். ನಿನಗೆ ಧೈರ್ಯವಿದ್ದರೆ ಬಾ ಎಂದು அமெரிக்கா சொல்றான், எனக்கு தைரியம் இருக்குது உன்னை விட மாட்டேன் பாரு என்று சொல்கிறான். ನಾನು ಧೈರ್ಯವಿದ್ದರೆ ನಾನು ಬಿಡುವುದಿಲ್ಲ ಎಂದು இதை பார்த்து கொண்டே இருந்தேன். ಇದನ್ನು ಅಯ್ಯ ನೋಡುತ್ತಾರೆ. கர்த்தர் என்ன செய்கிறாரோ, ದೇವರೇನು ಮಾಡುತ್ತಾರೆ, யுத்தங்களை தடை செய்கிறாரோ, ಯುದ್ಧವನ್ನು ತಡೆ இல்ல ಮಾಡುತ್ತಾರೆ, முடிவு இந்த யுத்தம் கடைசி காலத்தை யுத்தங்கள் நடக்கும் என்று அதுக்கு விட்டு கொடுக்கிறாரோ தெரியவில்லை. ಕೊನೆ ಕಾಲದ ಯುದ್ಧ ನಡೆಯುತ್ತವೆ ಎಂಬುದಕ್ಕೆ ಬಿಟ್ಟು ಕೊಡುತ್ತಾರೋ ತಿಳಿಯದು. இந்த உலகம் பஸ்மமாக போகிறது. ಈ ಲೋಕವೇ ಭಸ್ಮ சாம்பலாக இந்த உலகத்தை வைத்திருக்கிறார். ಬೂದಿ ಮಾಡುವುದಕ್ಕೆ இதுக்கு மத்தியில சூரிய நட்சத்திரம் எரிஞ்சு விட போறார்கள். ಸೂರ್ಯ ಚಂದ್ರ ಉರಿದು ಬೀಳುತ್ತಾರೆ. இது பூமி அப்படியே எரிஞ்சு போய் விடுகிறது. ಭೂಮಿ ಹಾಗೆ ಉರಿದು ಬಿಡುತ್ತದೆ. எல்லாம் கடல்ல தண்ணி வத்தி போய் விடுகிறதா. ಸಮುದ್ರದ ನೀರೇ ஒரு சொட்டு தண்ணி கடல்ல இருக்காமல் போகிறது. அவர் வரும்போது ಅವರು ಬರುವಾಗ ಒಂದು ತೊಟ್ಟು ಸಮುದ್ರ மலைகள் குன்றுகள் எல்லாம் பறந்து ஓடி விடுகிறதா. ಬೆಟ್ಟ ಗುಡ್ಡಗಳೆಲ್ಲ ಆರಿ ಓಡಿ வான மண்டலங்கள் அப்படியே சுருண்டு போய் விடுகிறதா. ಆಕಾಶ ಮಂಡಲಗಳು ಸುತ್ತಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತವೆ. யார் ಇವರು ಯಾರು? ಯೇಸು. ಇವರು ಯೇಸು. ಯೇಸುವಾ தெய்வம். ಯೇಸುವಾ ನಿಜವಾದ எல்லாம் மாறல ஆட்சிகளே. ಎಲ್ಲ ಎದೆ ಬಡಿದು எல்லாம் ஒப்பாரி வைத்து ಎಲ್ಲ ಬೋಳಾಡಿ கண்ணீர் விட்டு அழுது ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು ಹತ್ತು எங்களை மன்னியும் ஆண்டவரே. ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿ. துஷ்டனிய துர்மார்க்கனுக்கிட்டே நாங்க போய் விட்டுமே. ದುಷ್ಟ ದುರ್ಮಾರ್ಗ ತಿರು ಹೋಗಿ ಬಿಟ್ಟು நீ தேவனாகியே நீர் அல்லவா. ನಿಜವಾದ ದೇವರು ನೀವಲ್ಲವಾ. கண்ணீரோட போகிறார்களா. ಕಣ್ಣೀರನ್ನು ಬಿಡಲು ಹೋಗುತ್ತಾರೆ. மார்புல அடித்துக் கொள்கிறார்கள். ಎದೆ ಬಡಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அந்த நாள் வந்து கொண்டிருக்கிறது. ಆ ದಿವಸ ಬರುತ್ತಾರೆ. அவர் வருகிற சத்தம் கேட்கிறதா. ಅವರು ಬರುವ ಶಬ್ದ எங்க கேட்கிறது சத்தம். ಈ ಶಬ್ದ ಯಾಕೆ ಕೇಳುತ್ತಾರೆ? இதுதான் யுத்தங்கள் நடக்கிறது. ಇದೇ ಯುದ್ಧ ನಡೆಯುವ ಗುರು. அண்ணன் தம்பியை காட்டி கொடுப்பான். ಅಣ್ಣ ತಮ್ಮನನ್ನು தம்பியை அண்ணன் காட்டி கொடுப்பான். ತಮ್ಮ ಅಣ್ಣನನ್ನು நேத்து ತೋರಿಸುತ್ತಾರೆ. தம்பி அண்ணனை கொலை செய்து ஆஸ்தி எடுத்திருக்கிறான். நேத்து பார்க்கும்போது ನೆನೆ ತಮ್ಮ ಅಣ್ಣನನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಿ ಆಸ್ತಿಗಾಗಿ ಕೊಲೆ என் ಮಾಡಿ. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கடைசி காலம் ಕೊನೆಯ ಕಾಲ. தேவன் சொன்ன வார்த்தைகள் ஒன்றொன்று நிறைவேறி கொண்டு வருகிறது. ದೇವರ ಮಾತುಗಳೆಲ್ಲ ನೆರವೇರಿಕೊಂಡು வானமும் பூமி ஒளிந்து போகும், என்னோட வார்த்தைகள் ஒளியாது என்று சொன்னார். ಆಕಾಶ ಭೂಮಿ ಅಳಿದು ಹೋದ ನನ್ನ ವಾಕ್ಯ
ವಾಕ್ಯಗಳು ஞானிகள் ನಾಶವಾಗುತ್ತವೆ. மேதாவிகள் எல்லாம் நடுங்கி விழுந்துடுவார்களா? ಜ್ಞಾನಿಗಳು ಮೇಧಾವಿಗಳು ನಡ್ಡಿಗಿ அப்பொழுது ನಡಿಗೆ சபைக்கு என்ன சொல்கிறார்? ಆಗ ಸಭೆಗೇನು ಹೇಳುತ್ತಾರೆ? வானத்திலே தலையை தூக்கி பார், ಆಕಾಶದ ಕಡೆ ಕಣ್ಣೆತ್ತಿ ನೋಡು, உனக்கு விடுதலைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ ಬರುತ್ತಾ ಇದೆ. கரைத்தரப்படாத மனவாட்டியான திருச்சபை, ಕಳಂಕ ಸುಕ್ಕು ಇಲ್ಲದ ಮೊದಲಗಿತ್ತಿಯೇ, இந்த உபதிரவ நாளிலே என் பிள்ளைகளே, ನಾನು ಬರುವ ಕಾಯ್ದಿರುವ ಮಕ್ಕಳೇ, உலக அல்லோலராகிற நேரத்துல ಲೋಕ ಅಲ್ಲೋಲ ಕಲ್ಲೋಲವಾಗುವ என்னுடைய ಸಮಯದಲ್ಲಿ சித்தம் இல்லாமல் ஒரு கூந்தலும் உந்து விழாது. ನನ್ನ ಚಿತ್ತವಿಲ್ಲದೆ ಒಂದು ಕೂದಲು அதுக்காக ಕತ್ತಲು. தான் சொன்னாரே, உலகமே சாம்பலானாலும் ಅದಕ್ಕಾಗಿ ಹೇಳಿದ್ರು ಲೋಕವೇ ಭೂತ. ஞானிகள் மேதாவிகள் பிரதமர்கள் சாம்பலாகி கூச்சலிட்டாலும் ಜ್ಞಾನ ಮೇಧಾವಿಗಳು ಬೂದಿಯಾಗಿ என்னுடைய சபையில் இருக்கிற என்னுடைய பிள்ளைகளுக்கு ನನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿರುವ ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ஒரு கூந்தலும் விழாது. ಒಂದು ಕೂದಲು ಸಹ, எல்லா கூந்தலும் எண்ணி வைத்திருக்கிற ಎಲ್ಲ ಕೂದಲನ್ನು ಎಣಿಸಿ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ, எல்லாம் எரிஞ்சு நாசமாகும் போது ಎಲ್ಲ ಉರಿದು ನಾಶವಾಗಿ கூதலை எண்ணி பார்த்தா ஒரு கூதலும் எரிஞ்சிருக்காது. ಒಂದು ಕೂದಲು ಸಹ ಉರಿದು ಇರುವುದಿಲ್ಲ. ஆரவாரத்தோடோ தேவ எக்காலத்தோடோ ದೇವರ ತುತ್ತೂರಿ வரப்போகிறாரா? ಬರಲು ஏன் ಹೋಗುತ್ತಾರೆ. வரப்போகிறார்? ಯಾಕೆ ಬರಲು தன் ಹೋಗುತ್ತಾರೆ? மனவாட்டியான சபையை எடுத்துக்கொண்டு போகிறாரா? ತನ್ನ ಮೊದಲಿಗಿತ್ತಿಯಾದ ಸಭೆಯನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು என்ன ಹೋಗುತ್ತಾರೆ. செய்கிறாரா? ಅವರೇನು ಮಾಡುತ್ತಾರೆ? கால்களுக்கு முத்தமிடுகிறாரா? ಕಾಲುಗಳಿಗೆ ಮುತ್ತು ಕೊಡುತ್ತಾರೆ. எனக்காக நடந்த காலே, ನನಗಾಗಿ ನಡೆದಾಡದ ಕಾಲ, சோதனையை ஜெயித்த காலே, ಶೋಧನೆ ಜಯಿಸಿದ ಕಾಲ, கீழ்ப்படிந்த காலே, ವಿಧೇಯತೆ ಹೊಂದಿದ ஜெபித்த ಕಾಲ, காலே, ಪ್ರಾರ್ಥಿಸಿದ சகித்த ಕಾಲ, காலே ಸಹಿಸಿದ ಕಾಲ, என்று தேவன் முத்தமிடுகிறாரா? ದೇವರು ಮುತ್ತು ஓ, ಕೊಡುತ್ತಾರೆ. இந்த உலகம் உண்டாவதுக்கு முன்னே ಈ ಲೋಕೋತ್ಪತ್ತಿಗೆ ಮೊದಲು உனக்காக வைத்திருக்கிற மகிமையின் தேசத்துக்குள்ள போ. ನಿನಗಾಗಿ ರಚಿಸಿದ இந்த உலகம் உண்டாவதுக்கு முன்னே வைத்திருக்கிற உலகம் மகிமை எப்படி இருக்கலாம்? ಈ ಲೋಕೋತ್ಪತ್ತಿಗೆ ಮೊದಲು ಮಾಡಿ யாராலே வர்ணிக்க முடியாது. ಯಾರಿಂದಲೂ ವರ್ಣಿಸಲ್ಲ. அதான் சொல்றாரு, ಯಾರು ಹೇಳುತ್ತಾರೆ? இந்த உலகம் உண்டாவதுக்கு முன்னே ಈ ಲೋಕೋತ್ಪತ್ತಿಗೆ ಮೊದಲೇ உனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சே. ನಿನಗಾಗಿ ಸಿದ್ಧ ಮಾಡಿಟ್ಟು. பார்த்து பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம். அப்பொழுது ராஜா ஆ. தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, ஆ. வாருங்கள், ஆ. என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, ஆ. உலகம் உண்டானது முதல் இந்த உலகம் உண்டாவதுக்கு முதல் உங்களுக்காக ஆ. ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றார். என் அன்பு பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எவ்வளவு பெரிய கிருபை வைத்திருக்க. ಎಷ್ಟು ಉನ್ನತವಾದ ಕೃಪೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. இந்த உலகத்துல உங்களை பாதுகாத்து கொண்டு வர ಲೋಕದಲ್ಲೂ ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஒண்ணு, ಆದರೆ ಒಂದು, அவரோட சமூகம் உன்னிடத்துல இருக்கும் போது ಅವರ ಸಮೂಹ ನಿಮ್ಮ ಜೊತೆ பாவத்தோடு விளையாட போகாதே. ಪಾಪದ ಜೊತೆಯಲ್ಲಿ ತಮಾಷೆ, பாவத்தோடு விளையாட போகாதே. ಪಾಪದ ಜೊತೆ பாவம் ஒரு நாள் உன்னை சந்திக்கும். ಪಾಪ ಒಂದು ದಿವಸ ದಂಡಿಸುತ್ತದೆ. ஒரு பெரிய சர்பத்தை வச்சு ஒரு மனுஷன் ஆட்டம் காட்டிக்கொண்டு சமாதானம் செய்து கொண்டு ಒಂದು ಮನುಷ್ಯ ಒಂದು ದೊಡ್ಡ ಸರ್ಪದಿಂದ ಆಟ ಆಡಿಸಿಕೊಂಡು அந்த சர்பத்தை கூப்பிடுவானா? ಆ ಸರ್ಪವನ್ನು ಕರೆಯುತ್ತಿದ್ದನಂತೆ. அது அவனை சுத்தமா? ಅದು ಅವನ ಸುತ್ತು எல்லாம் கை தட்டிட்டு ಎಲ್ಲ ಕೈ ತಟ್ಟಿ ಬಿಟ್ಟು பணமா பணம் போடுவார்களா? ಹಣವನ್ನೇ ಅವನ ಮೇಲೆ. அன்னைக்கு ஒரு நாள்ல ஜனம் சேர்ந்துடுச்சா? ಅಲ್ಲ, ಜನಗಳೆಲ್ಲ ಸೇರಿ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த பாம்பை அப்பப்போ கூப்பிடுவானா? ಈ ಅವನು ಅವಾಗವಾಗ ಕರೆಯುತ್ತಾನಂತೆ. எல்லாம் கை தட்டுவார்களா? ಎಲ್ಲ ಕೈ கடைசியில் ತಟ್ಟಿ அந்த பாம்பு வந்துச்சான். ಕೊನೆಯಲ್ಲಿ இவரு சுத்திக்கினே வந்துச்சான். ಇವನು ಸುತ್ತುತ್ತಾ அது கோவம் வந்துட்டு இருக்குது. ಅವ್ರಿಗೆ ಕೋಪ ಬಂದಿದೆ. சுத்தி 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 ಅದು ಸುತ್ತಿತ್ತು. கழுத்தை வந்து இருக்க ஆரம்பிச்சிச்சான். ಕತ್ತಿನ ಹತ್ತಿರ ಬಂದು எல்லாம் கை தட்டலாம். இப்போ நல்லா இருக்குது இதுன்னு பாக்குறாளா? ಈಗ ಚೆನ್ನಾಗಿದೆ ಎಂದು ಎಲ್ಲ ಕೈ ತಟ್ಟುತ್ತಾರೆ. நாக்கு வெளியே வந்துடுச்சா? ನಾಲಿಗೆ ಆಚೆ கண்ணெல்லாம் வெளியே வந்துடுச்சா? ಕಣ್ಣು ಆಚೆ ಬಂದು ஜனங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சா? ಜನಗಳಿಗೆ ಏನು ಗೊತ್ತು? எல்லாத்தோட பெரிய மேஜிக்னு சொல்லி கை தட்டினாரா? ಎಲ್ಲವಕ್ಕಿಂತ ವಿಶೇಷವಾದ ஆனா அவன magic உயிர் ಇದೆ. எடுத்துட்டு இருக்குது. ಅದು ಅವನ ಜೀವವನ್ನು அப்படியே பிசுக்கி கீழே விழுந்து ಹಾಗೆ ಇಸಿಕ್ಕಿ ಇಂಡಿ ಕೆಳಗೆ ತಳ್ಳಿತದೆ. பாவத்தோடு விளையாட போகாதே. ಪಾಪದ ಜೊತೆಲಿ ತಮಾಷೆ ಆಡಬೇಡ. பாவத்தோடு சம்பாதனை செய்ய போகாதே. ಪಾಪದಿಂದ ಸಂಪಾದನೆ ಮಾಡಬೇಡಿರಿ. பாவத்தோடு பிரியமா இருக்க போவாதே. ಪಾಪದ ಜೊತೆಲಿ ಸಂತೋಷ. ஒரு நாள் உன்னை நசுக்கி போட்டு விடும். ಒಂದು ದಿವಸ ನಿಮ್ಮನ್ನ ಇಸಿಕ್ಕಿ ಹಾಕಿ ಬಿಡುತ್ತದೆ. தேவளையே, ದೇವರ ಮಕ್ಕಳು, பாவம் பயங்கரமானது. ಪಾಪ ಭಯಂಕರವಾದ. எதுவும் உலகத்துல வளர கஷ்டமா இருக்கும். ಏನೋ ಲೋಕದಲ್ಲಿ ಬರುವಂತ ಕಷ್ಟಗಳು வெளியது. ಆದರೆ ஆனா பாவம் மட்டும் மட 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 மடன்னு வளர்ந்துடுமா? ಆದರೆ ಪಾಪ ಮಾತ್ರ ಬೇಗ ಬೇಗ ಬೆಳೆಯುತ್ತದಂತೆ. ஆகையால தான் அந்த பாவத்தை சிலுவையில கொண்டு போட்டார் என்று வேதம் சொல்லுது. ಆದ್ದರಿಂದಲೇ ಪಾಪವನ್ನು ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಕೊಂದದ್ರು ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ. ஆகையால நான் தேய்பிள்ளை ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாகூம் 1:12 வார்த்தை பாருங்க. ನಗೂಮ 1ನೇ ಅಧ್ಯಾಯ அங்க என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார்? ಅಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? உன்னுடைய சத்ரு எவ்வளவு பிரபலமா இருந்தாலும் சரி, ನಿನ್ನ ಶತ್ರು ಎಷ್ಟೇ ಬಲವುಳ್ಳವನಾಗಿದ್ದರೂ ಸರಿ, தேவனாகிய நான் அவனை விடுதலையாக்கி கொடு. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆ. அவர்கள் சம்பூர்ணம் அடைந்தும் அநேகராய் இருந்தாலும் ஆ. அறுப்புண்டு போவார்கள். ஆ. அவன் ஒழிந்து போவான். ஏன்?
உன்னுடைய சத்துருக்களை அழிக்கிறவருக்கு விட மாட்டேன் என்று சொல்கிறார். ನಿಮ್ಮ ಶತ್ರುಗಳನ್ನು ನಾಶ ಮಾಡುವವರೆಗೂ நம்மளுக்கு ಬಿಡುವುದಿಲ್ಲ. தொல்லைப்படுத்துற சத்துருಗಳ ಮೇಲೆ கர்த்தர் மிக உக்கிர கோபமா இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ನಿನ್ನ ತೊಂದರೆ ಶತ್ರುಗಳು தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. தேவி நம்ம பட்சத்துல இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಪಕ್ಷದಲ್ಲಿದ್ದಾರೆ. அவருக்கு இடம் கொடுங்கள். ಅವರಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡಿರಿ. நீ யாருக்கு இடம் கொடுத்தா? ನೀನು ಯಾರಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ? கர்த்தர் வேத சொல்லுகிறது, ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, எனக்கு இடம் கொடு, ನನಗೆ ಸ್ಥಳ நீ ಕೊಡು. நீதிவானாவாய், ನೀ ನೀತಿವಂತನ. இந்த நீதியை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னா எனக்கு இடம் கொடு. ನಿನ್ನ ನೀತಿಯನ್ನು ನೆರವೇರಿಸಬೇಕಂದ್ರೆ ನನಗೆ ಸ್ಥಳ ಕೊಡು. உங்களை கேட்கிறார், எனக்கு இடம் கொடுப்பாயா? ನಿಮ್ಮನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ, ನನಗೆ ಸ್ಥಳ ಕೊಡುತ್ತೀರಾ? உன்னோட நான் தங்க வேண்டும், இடம் கொடுப்பாயா? ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಬೇಕು, ಸ್ಥಳ உன் ಕೊಡುತ್ತೀರಾ? இருதயத்துல நான் தங்க வேண்டும், இடம் கொடுப்பாயா? ನಿನ್ನ உன் ಹೃದಯದಲ್ಲಿ வீட்டுல தங்க வேண்டும், இடம் கொடுப்பாயா? ಮನೆಯಲ್ಲಿ ವಾಸಬೇಕು, உன்னோட ಸ್ಥಳ வாழ்க்கையில நான் தங்க வேண்டும், இடம் கொடுப்பாயா? ಕೊಡುತ್ತೀರಾ? ಬಾಳಿನಲ್ಲಿ ನಾನು ಬರಬೇಕು, ಸ್ಥಳ ಕೊಡುತ್ತೀಯಾ? யாருக்கோ இடம் கொடுத்திருக்கிறாய். ಯಾರಿಗೂ ಸ್ಥಳ ಕೊಡುತ್ತಿದ್ದೀರಾ? சாத்தானுக்கு இடம் கொடுத்து கொண்டு ಸೈತಾನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟಿಕೊಂಡು குறிப்பிட்ட சில பேரை ಗುರಿತಿಟ್ಟ இந்த ಕೆಲವರು சபையில ஆட்ட காமிச்சுன்னு இருக்கிறான். ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಆಟ கர்த்தர் ಆಡಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. காமித்ததை மட்டும் நான் சொல்லிக் கொண்டு வரேன். ದೇವರು ತೋರಿಸಿದ್ದನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. நான் பிரசங்க சும்மா செய்யறதில்ல. ಪ್ರಸಂಗವನ್ನು ಸುಮ್ಮನೆ கர்த்தரை ಮಾಡಿ காட்டுகிறதே அப்படியே வைத்து பேசிக் கொண்டு இருப்பேன். ದೇವರು ತೋರಿಸಿದ್ದನ್ನು ಪ್ರವಾದನೆ நீ சரியானபடிக்கு பிரசங்கத்தை அர்த்தம் பண்ணிக்கோ. ನೀನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೋ ಪ್ರಸಂಗವನ್ನು. அவருக்கு இடம் கொடு தேவ. ಅವರಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡು ದೇವರು. அப்பொழுது என்ன செய்கிறாரா? ಆಗ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? உன்னுடைய சத்துருவை நான் நிர்மூலமாக்கி நசுக்க போறேன். ನಿನ್ನ ಶತ್ರುವನ್ನು ನಿರ್ಮೂಲ ಮಾಡಿ ತುಳಿಯಲು ಹೋಗುತ್ತೇನೆ. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, ஆ. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். தேவ ದೇವರ ಮಕ್ಕಳು, என்ன மாதிரி தேவன் கோபமாக்குற தெரியுமா? ಯಾಕೆ ದೇವರು ಕೋಪ? சத்ரு மேல என் பிள்ளையை இந்த மாதிரி தொந்தரவு செய்கிறானே. ನನ್ನ ಮಗುವನ್ನು ಈ ರೀತಿ ತೊಂದರೆ அப்படி ಮಾಡಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. கேட்கும் போது அவன் என்ன சொல்கிறான்? ಹಾಗೆ ಕೇಳುವಾಗ ಅವನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? ஆண்டவரே, இந்த பாவம் செய்யலாமா? ದೇವರೇ, ಇಂತಹ ಪಾಪ ಮಾಡಬಹುದಾ? எத்தனை தடவை சொன்னாலும், எத்தனை தடவை நீ பிரசங்கம் செய்தாலும் இந்த பாவம் செய்யலாமா ಎಷ್ಟು ಸಲ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿ ಹೇಳಿದರೂ ಈ ಪಾಪ ಮಾಡಬಹುದಾ என்று அவன் கேட்கும் போது பதில் கொடுக்க முடியவில்லை. ಎಂದು ಸೈತಾನನು ಹೇಳುವಾಗ அப்பொழுது உன் இடத்துல எதனா எதிர்பார்க்கிறா? ಆದ ನಿನ್ನ ಹತ್ರ ದೇವರು ಏನು கண்ணீரை எதிர்பார்க்கிறா? ನಿನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನು உன் மனஸ்தாபத்தை எதிர்பார்க்கிறா? ಮನಸ್ತಾಪವನ್ನು ಎದುರು நீ ನೋಡುತ್ತಾನೆ. பச்சாதாபம் படுகிற எதிர்பார்க்கிறா? ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡಬೇಕು. அந்த கண்ணீரை வாங்கின உடனே, ಆ ಕಣ್ಣೀರನ್ನು ಎತ್ತಿದು அவர் கையில வந்த உடனே ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಓದ சாத்தான் பயந்து நடக்கிறான். ಸೈತಾನ್ ಭಯಪಟ್ಟು இனி இவனுக்கு தொல்லை உண்டாக்க முடியாது. ಇವನಿಗೆ ತೊಂದರೆ ಕೊಡಲ இனி இவனுக்கு தொல்லைகளை உண்டாக்க முடியாது. ತೊಂದರೆ ಕೊಡಲಾಗುವುದಿಲ್ಲ. அந்த ஒரு நிமிஷம் அந்த இடத்துல காத்து போய் ಆ விடுகிறான். ನಿಮಿಷವೇ ಅವನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಾನೆ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிகவும் நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். உன்னுடைய சத்துவை நான் முழுசா நிர்மூலமாக்க போகிறேன். ಶತ್ರುವನ್ನು ನಾನು ಸಂಪೂರ್ಣ ನಾಶ ಮಾಡುತ್ತೇನೆ. சங்கீத புஸ்தகம் 20:89, 23, 24 வாசித்து பாருங்க. 89, 89, 23 ಓದಿರಿ ಕೀರ್ತನೆ. 23, 24 மடமடன் வார்த்தைகளை நான் முடிச்சல நானே ಅವನ சொல்றேன். ವಿರೋಧಿಗಳನ್ನು அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து ஆ. அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். ஆ, என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். தேவ பிள்ளைகளே, என்ன சொல்லி பாருங்கள். அவனை சத்ருவை நான் நாசமாக்குவேன். ಅವರ ಶತ್ರುವನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತೇನೆ. என் பிள்ளை அடிச்சியா? ಯಾಕೆ ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು உன்னை சாவடிக்கிற வரைக்கும் விட மாட்டேன்டா. ನಿನ್ನನ್ನು ಸಾಯಿಸುವವರೆಗೂ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಅನ್ನುತ್ತಾರೆ. என் செல்ல பிள்ளை ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணுச்சுன்னா இந்த மாதிரி தொந்தரவு கொடுத்துனுக்கிறியா? ನಿನ್ನ ಪ್ರಿಯ ಮಗು ಏನೋ ತಪ್ಪು பாரு அவனுக்கு நான் பண்றேன்றாரா? ನೀನು ಆಡು, ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. பாரு அவன் என் கிட்ட வந்து விட்டான். ನೋಡು, ಇದೋ ನನ್ನ ಹತ್ತಿರ ಬಂದು ಬಿಟ್ಟಿದೆ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மோச பாரு வந்திருக்கிறான். ಮೋಸ ಬಂದಿದ್ದಾನೆ ನೋಡಿ. அவன் வந்ததுலேருந்து நான் அவனை உத்து என்னத்தை பார்க்கிறேன்? ಅವನು ಬಂದಿದ್ದಾವಿಂದ ಅವನು ಏನು அவன் ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ? முகத்துல ஒரு களை வந்திருக்கிறது. ಅವನ ಮುಖದಲ್ಲಿ ಒಂದು ಕಳೆ ಬಂದಿದೆ. முதல்ல வரும்போது ஒரு மாதிரி சோர்வு, வெறுப்பா, பேஜார், வாழ்க்கையில ஏதோ இருக்கிறது. ಸೋಲುತನ, ಬೇಸರಿಕೆ, ಬೇಜಾರಿನಿಂದ இப்பொழுது அவனோட முகத்தை நான் பார்த்து கொண்டு வரும்போது ಈಗ ಮುಖದಲ್ಲಿ ನೋಡುತ್ತಿರುವ அவனோட சமூகம், தேவ சமூகம் ದೇವರ ಸಮೂಹ அவனை தேற்றி பலப்படுத்தி கொண்டு ಅವನನ್ನು ಆಧರಿಸಿ ಬಲಪಡಿಸುತ್ತಾರೆ. அவனுக்குள்ள முகத்துல ஒரு கலர்ச்சி வருது. ಅವನ ಮುಖದಲ್ಲಿ ಒಂದು ಕಳೆ ಬರುತ್ತಿದೆ. தேவ சமூகம் என்பது அதுதான். ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಎನ್ನುವುದು ಅದಕ್ಕೆ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳು, ஆம் ஆண்டவரே என்று நாம் உணரும் போது ದೇವರೇ ಹೌದಪ್ಪ ಎಂದು ನಾವು ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ அவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். ಅವರು ಜವಾಬ್ದಾರಿ 138:7 வார்த்தை பாருங்கள். சங்கீத புஸ்தகம் 138:7 138:7 ஓதிರಿ. நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் ஆ. நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். ஆ. என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக ஆ. உமது கரத்தை நீட்டுவீர். ஆ. உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். ನಾನು ಇಕ್ಕಟ್ಟಿನ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗ ஆ. ನನ್ನನ್ನು ಚೈತನ್ಯಗೊಳಿಸುವಿ.
ನನ್ನ ಶತ್ರುಗಳ ಕೋಪಕ್ಕೆ ಹಾ. ವಿರೋಧವಾಗಿ ಹಾ. ನಿನ್ನ ಕೈ ಚಾಚಿವಿ, ನಿನ್ನ ಬಲಗೈ ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸುವುದು. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நமக்கு விரோதமா நிக்கிற சாத்தான் கைக்கு அவர் கரத்தை நீட்டினாராம். ನಮ್ಮ ವಿರೋಧವಾಗಿರುವ ಸೈತಾನಿಗೆ ಅವರ ಕೈಯನ್ನು என்னோட ಚಾಚುತ್ತಾರೆ. ಅನುಭವத்துல நான் எவ்வளவு பார்த்தேன் தெரியுமா? இத்தனை வருஷத்துக்கு ಇಷ್ಟು ವರ್ಷದ ಅನುಭವದಲ್ಲಿ அது ಅಯ್ಯವರು ಎಷ್ಟು பப்ளிக்ல ನೋಡಿದ್ದಾರೆ. சொல்ல முடியாது. ಅದನ್ನು ಹೇಳಲಾಗುವುದಿಲ್ಲ. சில நேரங்களில் நான் சொல்லக்கூடிய காரியங்களை ஓப்பன் பண்ணிட்டேன்னா ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅಯ್ಯ ಓಪನ್ ಬಹಿರಂಗವಾಗಿ சட்ட ಹೇಳಿದ್ದಾರೆ. திட்டங்களுக்கு விரோதமாகி விடும். ಕಾನೂನುಗಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ. அவ்வளோ பயங்கரமான காரியங்கள் என்னோட வாழ்க்கையில கண்டேன். ಅಷ್ಟು ವಿಶೇಷವಾದ ಕಾರ್ಯ ಅಯ್ಯ நான் ಕಂಡಿದ್ದಾರೆ. சொன்னா நீங்க நம்புறீங்களோ நம்ப மாட்டீங்களோ? ನೀವು ಹೇಳಿದರೆ ನಂಬುತ್ತೀರೋ ಇಲ್ಲವೋ இன்னைக்கு ತಿಳಿಯದು. கூட இரவு முழுவதுமாக அவைகளோட போராட்டம். ನಿನ್ನೆ ನೈಟ್ ಪೂರ್ತಿ ದುರಾತ್ಮಗಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹೋರಾಟ. ஆனாலும் கர்த்தர் என்னோட இருந்து ಆದರೂ ದೇವರು ಜೊತೆಯಲ್ಲಿ ஜெயத்தை உண்டாக்குறாரா? ಜಯವನ್ನು ಕೊಡುತ್ತಾರಂತೆ. கர்த்தர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, இன்னும் கொஞ்ச நாள் ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ದಿವಸ சத்ரு நிர்மூலமாக்க போகிறேன். ಶತ್ರುವನ್ನು ನಾಶ ಮಾಡಲು ஆகவே நான் ஆண்டவராக இயேசுவை ಅದನ್ನು ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. இந்த ஆராதனை நிக்க வைக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டான். ಈ ಆರಾಧನೆ ನಿಲ್ಲಿಸಬಾರದೆಂದು எல்லாரையும் தூண்ட வேண்டும் என்று பிரயாசப்பட்டான். ಎಲ್ಲರೂ ಪ್ರೇರೇಪಿಸಿ உங்களுக்குள்ள ஆராதனைக்கு வராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று பார்த்தான். ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧನೆಗೆ ಬರಲಾರದೆ ತಡೆ ಮಾಡಬೇಕೆಂದು ಪ್ರಯಾಸಪಟ್ಟರು. கர்த்தர் ஒரு நாள் சொன்னார், ದೇವರು ಒಂದು ದಿವಸ இந்த ಹೇಳಿದ, வார்த்தை கேட்டு சோர்ந்துட்டேன். ಈ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ಸೋತು ಹೋಗಿಬಿಟ್ಟು, என் மகனே, ನನ್ನ ಮಗನೇ, நீ நில், ನೀನು ನಿಲ್ಲು, நான் ஊழியம் செய்யறேன். ನಾನು ಸೇವೆ ಮಾಡುತ್ತೇನೆ. பரிசுத்த ஆவியானவர் ஈடுபட்டார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು நீ ಭಾಗವಹಿಸಿ, நில், ನೀನು ನಿಲ್ಲು, நான் ஊழியம் செய்யறேன். ನಾನು ಸೇವೆ ಮಾಡ அவர் செய்யக்கூடிய ஊழியம் தான். ಅವರು ಮಾಡುವ ಸೇವೆಯ அவருக்கே கனத்தை செலுத்துறேன். ಅವರಿಗೆ ಘನ அவருக்கே மகிமை ಅವರಿಗೆ செலுத்துறேன். ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸಿ, அவரே பெரியவரா ಅವರು இருக்கட்டும். ದೊಡ್ಡವರಾಗಿದ್ದಾರೆ. நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும். ನಾನು ತಗ್ಗಿಸಲ್ಪಡಬೇಕು. கிரியை ಅವರು செய்கிறது நான் அல்ல, அவர். ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದು ಅವರು, ನಾವು. அவருக்கே கனத்தையும் மகிமையும் துதியும் சதா காலம் அவருக்கு செலுத்துகிறேன். ಅವರಿಗೆ ಘನ ಮಾನ ಮಹಿಮೆ ಸದಾ. 138:7. ನಾನು ಇಕ್ಕಟ್ಟಿನ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವ நடந்தாலும் ம். நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், ஆ. என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக ஆ. உமது கரத்தை நீட்டுவீர், ஆ. உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். அந்த கரத்தை பார்த்து சாத்தான் பயப்படுறான். ಆ ಕೈಯನ್ನು ನೋಡಿದರೆ ಸೈತಾನ್ ಭಯಪಡುತ್ತಾನೆ, ரொம்ப பயப்படுறான். ಬಹಳ ಭಯಪಡುತ್ತಾನೆ. ஒரு நாள் சொன்னா, ಒಂದು ದಿವಸ ಹೇಳಿ, அண்டை சராசரத்துக்கு ஒருத்தருக்கும் நான் பயப்பட மாட்டேன். ಸರ್ವ ಲೋಕದಲ್ಲಿ ಒಬ್ಬರಿಗೂ ನಾನು ಭಯಪಡ, ஆனா அவர் ஒருவரை கண்டா பயப்படுவேன். ಅವರು ಒಬ್ಬರಿಗೆ ಮಾತ್ರ ಭಯಪಡ, அவர் ஒருவருக்கு மட்டும் தான் நான் கீழ்ப்படுவேன். ಅವರು ಒಬ್ಬರಿಗೆ ಮಾತ್ರ ವಿಧೇಯನಾಗುತ್ತೇನೆ. என் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. சர்வ வல்லமுள்ள தேவன், ಸರ್ವ ಶಕ್ತನಾದ ದೇವ, சர்வ அதிகாரமுடைய தேவன், ಸರ್ವ ಅಧಿಕಾರವುಳ್ಳ ದೇವ, சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன். ಸರ್ವವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದವರು. ஆகையாலே என் ஆண்டவராக இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறேன். ಅದನ್ನು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. ஆனாலும் இந்த உலகம் அவர் கணக்குல இல்லாவிட்டாலும் ನಾನು ಲೋಕ ಲೆಕ್ಕದಲ್ಲಿ நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு கணக்குல இருக்கிறோம். ನಾವು ಒಬ್ಬೊಬ್ಬರು ಒಂದು ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. தாவீது சொல்கிறார், ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, ஆண்டவரே, ದೇವರೇ, நட்சத்திரங்களை பார்க்கும்போது, ನಕ್ಷತ್ರಗಳನ್ನು ನೋಡುವ, சூரியனை பார்க்கும்போது, ಸೂರ್ಯನ ನೋಡುವ, சந்திரனை பார்க்கும்போது, ಚಂದ್ರನ ನೋಡುವ, கிரகங்களை பார்க்கும்போது, ಗ್ರಹಗಳನ್ನು ದೃಷ್ಟಿಸುವ இந்த மனுஷன் ஏமாத்திரோ, ಈ ಮನುಷ್ಯನು ಎಷ್ಟು என்னை ಮಾತ್ರ நினைக்கிறாயே, ನಮ್ಮನ್ನು ನೆನೆಸುತ್ತೀರಪ್ಪ. என் தாய் என்னை நினைக்காமல் போய்விட்டாலும், ನನ್ನ ತಾಯಿನ என் உடன் பிறந்தவர்களை நினைக்காமல் போய்விட்டாலும், ಬಂದು ಬಳಗ என்னுடைய செய்திகளை நினைக்காமல் போய்விட்டாலும், ನೆನೆಸದೆ ಹೋಗಿ, நான் எவ்வளவு நன்மை செய்தலை நினைக்காமல் போய்விட்டாலும், ಎಷ್ಟು ಉಪಕಾರವನ್ನು ನೆನೆಸದೆ ಹೋಗಿಬಿಟ್ಟು, மகா தேவனே, ಮಹಾ ದೇವರೇ, தேவாதி தேவனே, ದೇವಾದಿ ದೇವರೇ, என்னை நினைக்கிறாயே. ನನ್ನ தேவனே, ನೆನೆಸುತ್ತೀರೇ. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் ஆ. மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் ம். அவன் எம்மாத்திரம் என்கிறேன். தேவனே, ದೇವರ நம்ம எந்த கணக்கு இருக்கிறோம்? ನಾವು ಏನು ಲೆಕ್ಕದಲ್ಲಿದ್ದೇವೆ? ஒரு மாசத்துக்கு முன்ன ஒரு மாடி மேல போனேன். ಒಂದು ವಾರದ ಮೊದಲು ಅಯ್ಯ ಮಾಡಿ அது 8-20 அந்தஸ்துக்கு மேல போனேன். 20 ಅಂತಸ್ತು ಮೇಲೆ ಹೋದರಯ್ಯ. அது கீழே பார்த்தா ಕೆಳಗಡೆ ಬಗ್ಗೆ ನೋಡಿದರೆ பஸ் இவ்வளவு தான் தெரியுது, ಬಸ್ ಇಷ್ಟೇ ಚಿಕ್ಕದಾಗಿದೆ, க்ஷணம் இவ்வளவுன்னு தான் தெரியுது. ಜನ ಇಷ್ಟೇ ಕಾಣುತ್ತಾರೆ. கேவலம் 20 அந்தஸ்து 24 அந்தஸ்து. அது ಬರೀ 24 ಮಹಡಿ ಅಷ್ಟೇ. எத்தனை கோடி மைலுக்கு அப்பால இருக்கிறார் தெய்வம். ಎಷ್ಟು ಕೋಟಿ ಮೈಲಿ ದೂರದಲ್ಲಿದ್ದಾರೆ ದೇವರು. நீ எந்த கணக்குல உன்னை பார்ப்பார்? ನಿಮ್ಮನ್ನು ಯಾವ ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ಎಣಿಸುತ್ತಾರೆ. ஆனாலும் சொல்ற, ಆ ದಾವಿದ ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உன்னை நினைக்கிறேன். ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾನು எங்க நினைக்கிறாய்? ಎಲ್ಲಿ ನೆನೆಸುತ್ತಾರೆ? தாய் வயிற்றிலே உன்னை நினைத்து, ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲಿ தாய் வயிற்றிலே எல்லாம் பிள்ளையும் பெருக்கும் போது ಎಲ್ಲ ಮಕ್ಕಳು இந்த ಬರುವಾಗ, பிள்ளை எனக்கு வேணும் என்று என்னை எடுத்துக்கொண்டேன். ಈ ಮಗು ನನಗೆ ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆರಿಸಿಕೊಂಡಿರಂತೆ. ஐயாலே, ಆದ್ದರಿಂದ உன்னை பறிக்கிறவர் யார்? ನಿನ್ನನ್ನು ನನ್ನ ಕೈಯಿಂದ ಕಸಗೊಳ್ಳುವರು ಯಾರು? அருமையான ஒரு கப்பல் செய்தானா, படகு. ಒಂದು ಸುಂದರವಾದ ಒಂದು ಕಪ್ಪಲನ್ನು ಮಾಡಿದರಂತೆ. பெரிய கோடாதீஸ்வரருடைய மகன்,
ಒಂದು ಐಶ್ವರ್ಯವಂತನ ಮಗನು பெரிய படகு செஞ்சாராம். ದೊಡ್ಡ ಒಂದು ಹಡಗನ್ನು ಮಾಡಿದನು. வெறும் தொடப்பு குச்சியில செஞ்சாராம். ಬರೀ ಪರಕೆಯ இந்த தென்னன் தொடப்பு குச்சியில செஞ்சாராம். ತೆಂಗಿನ ಪರಕೆ ಕಡ್ಡಿಯಲ್ಲಿ திடீர்னு காத்தடிச்சு அது தண்ணியில பறந்து போயிடுச்சு. ತಕ್ಷಣ ಗಾಳಿ ಬಡಿದು ಅದು ವಾರಿಕೊಂಡು ಹೋಗಿ அப்பா கிட்ட தேம்பி தேம்பி அழுதானா. ಅಪ್ಪನ ಹತ್ತಿರ ಬುಕ್ಕಿ ಬಿಕ್ಕಿ ಅಳುತ್ತಿದ್ದಾನೆ. அப்பா உனக்கு என்ன வேணும்? ಅಪ್ಪ ನಿನಗೆ ಏನು இத்தனை ಬೇಕು? கோடி சொத்து உன்னு தானே. ಇಷ್ಟು ಕೋಟಿ ಐಶ್ವರ್ಯ இல்லப்பா ನಿನ್ನದಲ್ಲ. நான் செஞ்ச தொடப்பு குச்சியில செஞ்ச ஒரு படகு தண்ணியில காத்துல பாணாத போயிடுச்சு. ಪರಕೆ ಕಡ್ಡಿಯಲ್ಲಿ ಮಾಡಿದ ಒಂದು ಹಡಗು ಕಾಣದೆ ಹೋಗಿ ಬಿಟ್ಟಿತ್ತಪ್ಪ. நான் வாங்கி கொடுக்குறேன் வா. ನಾನು கார்ல உட்கார்ந்து கொண்டு ಕಾರಿನಲ್ಲಿ ஒவ்வொரு ஷாப்லயும் போனாரா. ಒಂದೊಂದು ಅಂಗಡಿ ಮಾರ್ಗ பொண்ணுல ஏற்படுத்தின படகெல்லாம் இருந்துச்சா. ಬಂಗಾರದಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಮಾಡಿದ ಹಡಗು இது வேணுமான்னு கேட்டாரா. இது இது ಬೇಕಾ என்னது இல்லைன்னா ಇದು ನನ್ನದಲ್ಲ ಅಂದನು. வைடூரத்துல படிக்கிறது இது வேணுமா. அந்த கப்பல் எவ்வளவு அழகாக்குது. எத்தனை லட்சம் ஆனாலும் அவனுக்கு வாங்கி கொடுக்குறது இது வேணுமா. ಎಷ್ಟು ಲಕ್ಷವಾದರೂ ಈ ಹಡಗು ಕೊಡಿಸುತ್ತೇನೆ ಇದು ಬೇಕಾ. இப்படி இடமா சுத்தினானா ஷாப்பா. ಈ ಅಂಗಡಿ ಸುತ್ತುತ್ತಿದ್ದ. ஏதோ ஒத்துக்கவில்லையா. ಯಾವುದನ್ನು ಅವನು ಒಪ್ಪಿಕೊಂಡು திடீர்னு ஒரு இடத்துக்கு போகும்போது ತಕ್ಷಣ ಇನ್ನೊಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ இவன் ಹೋಗುವಾಗ செய்த படகு குச்சியில இருக்கிறது இருந்துச்சா. ಇವನು ಕಡ್ಡಿಯಲ್ಲಿ அப்பா இதுதான் எனக்கு வேண்டும் என்று சொன்னான். ಇದೇ ನನಗೆ ಬೇಕಪ್ಪ. இதுவா இதுக்கு வெறும் குச்சியில பண்ண ಇದು ಕಡ್ಡಿಯಲ್ಲಿ ಮಾಡಿದ ಹಡಗಪ್ಪ. எனக்கு வேணும் இதுதான். ಇದೇ ನನಗೆ ಬೇಕಪ್ಪ. இத பார்த்த கடங்கார ಇದನ್ನು கடைக்கார என்ன செய்தானா. ಅಂಗಡಿಯವನು ಏನು ಮಾಡಿದನಂತೆ பல விதமான ரேட்டு போட்டான். அது ಅನೇಕ ದುಡ್ಡು எத்தனை ரேட்டெல்லாம் அதை வாங்கி கொடு என்று சொன்னார். ಎಷ್ಟು ಲಕ್ಷವಿದ್ದರೆ ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಡು ಅಂದನು. நான் பண்ண படுகப்பா ನಾನು ಉಂಟು ಮಾಡಿದ ಹಡಗಪ್ಪ. வாங்கி கொடுத்துட்டாரா. ತೆಗೆದುಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟರು. எடுத்துன்னு போறானா. ಎತ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾ அரண்மனைக்குள்ள வைத்து ಅರಮನೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟು ஓ படகே ಓ ಹಡಗೆ நான் உன்னை நேசிக்கிறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ ரெட்டிப்பா ಮಾಡಿ உன்னை நேசிக்கிறேன். ಎರಡರಷ್ಟನಾಗಿ நானே உன்னை உருவாக்குனேன். ನಾನೇ ನಿನ್ನನ್ನು நானே உன்னை வாங்கி கொண்டேன். ನಾನೇ ನಿನ್ನನ್ನು ಕೊಂಡುಕೊಂಡೆ. ரெட்டிப்பானை நீ எனக்கு சொந்தம் என் படகே. ಎರಡರಷ್ಟು ಸ್ವಂತ ಹಡಗೆ நானே உன்னை உருவாக்குனேன். ನಾನೇ ನಿನ್ನನ್ನು ರೂಪ காற்றிலே ಮಾಡಿದೆ. காணாத போய்விட்டாய். ಗಾಳಿಯಲ್ಲಿ ಆರಿಕೊಂಡು உன்னை ಹೋಗಿ தேடி கண்டுபிடித்தேன். ನಿನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಕಂಡು சிலுவை மேல உன்னை வாங்கி கொண்டேன். ಸಿಲುಬೆ ಮೇಲೆ ನಿನ್ನನ್ನು ಕೊಂಡುಕೊಂಡೆ. இப்பொழுது நான் உன்னை ரத்தத்தினால வாங்கி கொண்டபடியாலே ಈಗ ನನ್ನ ರಕ್ತದಿಂದ நீ ಕೊಂಡುಕೊಂಡಿದ್ದೆ. எப்படி எனக்கு சொந்தம். ನೀನು ಎರಡು யாக்கோபே ಯಾಕೋಬನೇ உன்னை உருவாக்குனேன். ನಿನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿ உன்னை ಮಾಡಿ ரட்சித்தேன். ನಿನ್ನ ರಕ್ಷಿಸಿ ரெட்டிப்பான சொந்தம் நான் ஆண்டவருக்கு. ಎರಡರಷ್ಟು அப்படிப்பட்டவங்கள கைகளை உயர்த்தி ஸ்தோத்திர பலியிடுங்க. ಆಗಿದ್ದವರು ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ದೇವರಿಗೆ ரெட்டிப்பான சொந்தம் நீ. ಎರಡರಷ್ಟು ದೇವರಿಗೆ தேவ பிள்ளைகளே ದೇವರ ಮಕ್ಕಳೇ நான் தேவனால உருவாக்கப்பட்டோம். ನಾವು ದೇವರಿಂದ ರೂಪವಾದೆವು. காணாத போன பாவத்தினால ಕಾಣದೆ ಹೋದ ಪಾಪಗಳಿಂದ மீண்டும் ரத்தத்தால நம்மளை மீட்டு கொண்டார். ಮತ್ತೆ ರಕ್ತದಿಂದ நம்ம ரெட்டிப்பான சொந்தம் அவருக்கு. ಎರಡರಷ್ಟು ಸ್ವಂತವಾಗಿ ஆகியலத்தை சொல்றார் யாக்கோபே ಆದ್ದರಿಂದ ಯಾಕೋಬನೇ நான் உன்னை உருவாக்குனேன். ನಾನು ನಿನ್ನ ಸೃಷ್ಟಿಸಿದೆ உன்னை ரட்சித்தேன். ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದೆ. ஆகியாலே என் ஆண்டவராக இயேசு ஸ்தோத்திரம். ಆದ್ದರಿಂದ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இப்பொழுது தான் சத்தியத்தை தொடங்கி இருக்கிற ಈಗಲೇ ಸತ್ಯವನ್ನು ಆರಂಭ இன்னும் ಮಾಡಿ. ஏராளமான சத்தியம் இருக்கிறது. ಇನ್ನು ಅನೇಕ ಸತ್ಯವಿದೆ. நேரமானபடியாலே ಸಮಯ ದಾಟಿ நான் ಹೋಗುತ್ತದೆ. முடிக்க ஆரம்பிக்கிறேன். ಮುಗಿಸಲು ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆ. ஏனென்றா அவனை கல்யாணத்தை ஒரு அனௌன்ஸ் பண்ணோம். ಮದುವೆಯನ್ನು ಅನೌನ್ಸ್ இன்னும் ಮಾಡಬೇಕು. இந்த வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே வருது. ಶುಕ್ರವಾರ ಗುಡ್ ಫ್ರೈಡೇ ಇದೆ. குட் ஃப்ரைடே சுமார் பேருக்கு தெரியுமோ தெரியாதோ. ಗುಡ್ ಫ್ರೈಡೇ ಅಂದ್ರೆ ಸುಮಾರು ಜನಕ್ಕೆ ಗೊತ್ತಿದೆಯೋ ಇಲ್ಲವೋ? ஏசாமி சிலுவையில் அறியப்பட்ட நாள். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸಿಲುಬೆಗೆ ಹಾಕಿದ ದಿವಸ. உலகம் முழுவதுமாக லீவு அன்னைக்கு. ಲೋಕ ಪೂರ್ತಿ ಆ ದಿವಸ ಲೀವ್. ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த நாள். ಭಾನುವಾರ ಪುನರುತ್ಥಾನವಾದ ದಿವಸ. ஆனா 2 பண்டிகை என்னோட வாழ்க்கையில வந்துடுச்சு. ಎರಡು ಹಬ್ಬವು ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ನಡೆದು ಬಿಟ್ಟಿತು. தேவப்பிள்ளையே ದೇವರ ಮಕ್ಕಳೇ, குட் ஃப்ரைடேயும் என் வாழ்க்கையில வந்துடுச்சு. ಶುಭ ಶುಕ್ರವಾರವೂ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಬಂದಿತು. அது தான் மனஸ்தாபப்பட்டு இயேசு ஏற்றுக்கொண்ட நாள். ಮನಸ್ತಾಪಪಟ್ಟು ದೇವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದ. அதான் என் வாழ்க்கையில வந்த பெரிய வெள்ளிக்கிழமை. ಅದೇ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಬಂದ ಶುಭ குட் ಶುಕ್ರವಾರ. ஃப்ரைடே இயேசு உயிர்த்தெழுந்த நாள். ಪುನರುತ್ಥಾನವಾದ ದಿವಸ ಈಸ್ಟರ್. நான் உலகத்துக்கு ஜெயிக்காதபடிக்கு நான் அவருக்காக உயிர்த்தெழுந்து ஜீவித்துக் கொண்டு வருகிறேன். ಲೋಕಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, ದೇವರಿಗಾಗಿ ಬದುಕಿ அவர் 2 ಜೀವಿಸುತ್ತೇನೆ. பண்டிகை எனக்கு வந்துடுச்சு. எனக்கு என்னத்துக்கு பண்டிகை? ಎರಡು ಹಬ್ಬಗಳು ನನಗಾದ ಮೇಲೆ ಬೇರೆ ಹಬ್ಬ ನನಗೆ. உங்களுக்காக செய்யற பண்டிகை தான் அதெல்லாம். ನಿಮಗಾಗಿ ಮಾಡುವ ಹಬ್ಬ எனக்கு ನನಗೆ. பண்டிகை வந்துடுச்சு. ನಮಗೆ ಹಬ್ಬ ಬಂದು ಬಿಟ್ಟಿದೆ. அந்த பண்டிகை அனுபவிச்சுட்டேன். ಹಬ್ಬವನ್ನು ಅನುಭವಿಸಿ சொல்ல முடியாத சந்தோஷத்தை அனுபவிச்சேன். ಹೇಳಲಾರದಷ್ಟು ಸಂತೋಷ. உயிர்த்தெழுந்த இயேசு என்னோடு இருக்கிறார். ಪುನರುತ್ಥಾನವಾದ ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ அதுதான் ஈஸ்டர் சண்டே எனக்கு வந்துடுச்சு. ಅದೇ ಈಸ್ಟರ್ ಎಂಬ ಸಂಡೆ ನನ್ನಲ್ಲಿ ಬಂದಿತು. ஆனா எனக்கு ஒரு பண்டிகை தேவையா? ನಮಗೆ ಹಬ್ಬ ಬೇಕಾಗುತ್ತೆ. உங்களுக்கு ஒரு பண்டிகை தேவையா? ನಿಮಗೊಂದು ಹಬ್ಬ ಬೇಕಾ? அப்பா பண்டிகை வந்துடுச்சுப்பா, சொந்தக்காரெல்லாம் கூப்பிடணும்.
ಸ್ವಂತದವನ್ನೆಲ್ಲ ಕರಿಬೇಕಪ್ಪ ಹಬ್ಬಕ್ಕೆ. எல்லாம் கறி, நாய்க்கறி, பூனைக்கறி, பன்னிக்கறி, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி எல்லாம் பண்ணி சாப்பிட்டு என்ன பண்ணக்க இன்னைக்கு பண்டிகைன்றான். ಅದು ಎಲ್ಲ ಮಾಂಸವನ್ನು ಬೇಯಿಸಿದ ಮೇಲೆ ಏನು அது கூட தண்ணியும் கேட்கறான். ಅದ್ರ ಜೊತೆಯಲ್ಲಿ அது தண்ணி என்னப்பா பெரிய பண்டிகைன்றான். ಅದೊಂದು ಮಧ್ಯ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ದೊಡ್ಡ ಹಬ್ಬ ಅದು ಅನ್ನುತ್ತಾರೆ. ஆனா எனக்குள்ள ஒரு பண்டிகை வந்துடுச்சு. ಆದ್ರೆ ನಮಗೆ ಒಂದು ಹಬ್ಬ ಬಂದಿತ್ತು. என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இயேசு ஏற்றுக்கொண்டேன். ನನ್ನ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಿಸಲ್ಪಟ್ಟು ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿ அவர் சிலுவிலே அறியப்பட்ட அந்த நாள் எனக்கு சொந்தமாயிடுச்சு. ಅವರು ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟ ದಿವಸ ನನಗೆ ಸ್ವಂತ. எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். ಎಲ್ಲ ಮುಗಿಯಿತು ಎಂದು ಹೇಳಿದರು. அந்த முடிந்தது எனக்குள்ள முடித்துக் கொண்டேன். ಅದನ್ನು ಮುಗಿದೆಂದು ನನ್ನಲ್ಲಿ ಮುಗಿಸಿಕೊಂಡೆ. இதோ மரித்தேன் உயிர்த்தெழுந்தேன் என்று சொன்னார். ಸತ್ತೆನು ಬದುಕಿದೆನು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. நான் உலகத்துக்கு இல்லாதபடிக்கு அவருக்காக உயிர்த்தெழுந்து ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். ಲೋಕಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ ಅವರಿಗಾಗಿ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೇನೆ. 2 பண்டிகை என்னோட வாழ்க்கையில. 2 ಹಬ್ಬ. உங்க வாழ்க்கையிலும் 2 பண்டிகை தான். ನಿಮ್ಮ ಬಾಳಲ್ಲೂ 2 ಹಬ್ಬ. ஆனாலும் உலகப்படி என்ன பண்ணுது, நாங்க ஈஸ்டர் அன்னைக்கு எப்படி சர்ச்சுக்கு வர்றது? ನಾಳೆ ಈಸ್ಟರ್ எங்க மாமா வரான், மச்சான் வரான், அவன் வரான், இவன் வரான், தோலை வரான், தொற்கா வரான், எல்லாருக்கும் நம்ம டின்னர் பார்ட்டி வைக்கிறோங்க. ಮಾಮ ಮಚ್ಚ ಎಲ್ಲ ಬಂದ್ರೆ ಡಿನ್ನರ್ ಪಾರ್ಟಿ ಇಡುತ್ತಾರೆ. என்னங்க பண்றது? உங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கிறேன். ಮನ್ನಿಪು எங்க பெரிய மச்சான் வராங்க, அவன் கொஞ்சம் தரம் கேட்கறான், ನಮ್ಮ ದೊಡ್ಡ ಮಾಮ இல்ல கோச்சுக்கிறான். அதனால தான் நாங்கள் 2 குட் ஃப்ரைடுக்கும் வர முடியாது, அப்புறம் உயிர் தெழுந்த கிறிஸ்துக்கும் வர முடியாது. ஏனண்டா நாங்களே மீண்டும் சிலுவையில் இயேசுவை அறியணும். உயிர் தெழுந்த நாங்கள் மீண்டும் பாதாளத்துக்கு போகணும். நாங்கள் வர முடியாது. ನಾವೇ ಸಿಲುಬೆ ಮೇಲೆ ಮತ್ತೆ ಹೋಗಬೇಕು. அன்னைக்கு தான் இல்லாத கறியெல்லாம் வாங்கி மெல்ல இழுத்து சாப்பிடணும். ಹಾಗೆ ಇಲ್ಲದ ಮಾಂಸ ಎಲ್ಲ ಸ್ಪ್ರಿಂಗ್ ತರ ಎಳೆದು ತಿನ್ನಬೇಕು. பாவம், இந்த ஈஸ்டர் பண்டிகைக்கு இவரு சாப்பாடு போடுறதுக்காக ஒத்துனுக்கிறாரு. ಈ ಈಸ್ಟರ್ ಹಬ್ಬಕ್ಕೆ ಊಟ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬೆಂಜಮಿನ್ ಬ್ರದರ್ ಫ್ಯಾಮಿಲಿ ಒಪ್ಪಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. காசு கொடுத்துட்டாரு. ಅವರು ಹಣವನ್ನು ಆಗಲೇ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟರು. ಆದ್ದರಿಂದ அன்னைக்கு கறி சாப்பாடு போடணும்ட்டு அவருக்கு ಅವತ್ತು ಮಾಂಸಾಹಾರ ಊಟವನ್ನು ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿದೆ. எந்த தேவன் அவரை தொட்டாரோ தெரியவில்லை. ಯಾವ ದೇವರು ಅವರನ್ನು ಮುಟ್ಟಿದರೋ ತಿಳಿಯದು. உங்களெல்லாம் தொட மாட்டாரு. ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ. உங்களெல்லாம் தொட்டு இருந்தா ನಿಮಗೆ ಮುಟ್ಟಿ ஒரு நாள் சாப்பாடு போட்டுக்கிறீங்களா? நீங்க ஞாயிற்றுக்கிழமை ನಾವು போடுறோமே, ಭಾನುವಾರ ಹಾಕುತ್ತಾರೆ, ಒಂದು ಭಾನುವಾರ ಆದರೆ ಹಾಕಿರುತ್ತೀರಿ. உங்களை தொடுறதில்ல. ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟು ஞாயிற்றுக்கிழமை வர்றது, ಭಾನುವಾರ கோணி போய் எடுத்துன்னு வர்றது, ಗೋಣಿ ಚೀಲ ತೆಗೆದು ஆலிபாபா 42 மாதிரி ஆண்டவரே எனக்கு கொடு கழுதையை கொண்டாந்து அது மேல ரோப்பின்னு போனோன்ற ದೇವರೇ ಕೊಡು ಚೀಲದ ತುಂಬಾ ತುಂಬಿಸಿ ಅನ್ನುತ್ತಾರೆ. ஆனா நீ மட்டும் கொடுக்க மாட்டே. ಆದ್ರೆ ನೀವು ಮಾತ್ರ ಕೊಡು. கஞ்சேதனங்க எவ்வளவு பிரசங்க கேளு, கஞ்சேதனம். ಎಷ್ಟು ಪ್ರಸಂಗ ಕೇಳಿದ್ರು ಜುಪಣತನಗಳು. தேவ பிள்ளைகளே, ದೇವರ மிகவும் எச்சரிக்கையா இருக்கு. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. நேத்து எங்கே என்ன இட்டுனப்பா நானுங்க ನೆನ್ನೆ ಎಲ್ಲ ಅಯ್ಯವನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋದ. இன்னொரு கேமரா வாங்கணும்ன்றான். ಇನ್ನೊಂದು ಕ್ಯಾಮರಾ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. அவனை கேட்ட கிட்டத்தட்ட எல்லாம் கணக்கெல்லாம் போட்டு 2 லட்சம் வேணும்ன்றான். 2 ಲಕ್ಷ ಬೇಕು ಇನ್ನೊಂದು ಕ್ಯಾಮರಾಕ್ಕೆ. சரிப்பா, யார் என்ன ஒருத்தர் பேசி சரி பண்றேன் நான் போனிக்கிறேன். ಅದು ಸರಿ ಮಾತಾಡಿ ஆம்பளை பேர் 5 லட்சம்ன்றான். ಅಲ್ಲಿರೋದ್ರೆ அதை வாங்கினா தான் வெளியில இருக்கிறவங்க கேட்க முடியும் என்று சொல்லிக்கிறான். ಅದು ತೆಗೆದುಕೊಂಡರೆ ஒளித்துக்கு விசேஷமான காரியத்தை பாவம் அந்த பையன் நல்லா செய்யறான். ಸೇವೆಗೆ ವಿಶೇಷವಾದ ಕಾರ್ಯ ಅವರು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಅದಕ್ಕೆಲ್ಲ ಕರ್ತರು எனக்கு உதவி செய்து கொண்டு வந்தார். ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡಿಕೊಂಡು ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. ஆண்டவராக இயேசு ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. என்னை அழைத்தவரை இன்னாரென்று அறிந்து கொண்டிருக்கிறேன். ಕರೆದವರು ಯಾರೆಂದು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇನೆ. ஆகையால நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ಆದ್ದರಿಂದ ಅವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. நேரமாகி விட்டது, ಸಮಯ ಆಗಿಬಿಟ್ಟಿದೆ. இன்னும் 11 வசனம் இருக்கிறது, பேசட்டா? ಇನ್ನೊಂದು 11 ವಚನ. நான் இப்பொழுது நின்னு பேச கூட தயாரா இருக்கிறேன். ನಿಂತು ಮಾತಾಡಲು ಅಯ್ಯ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದಾರೆ. அது என்ன காச்சாரமா? நீங்க உட்கார்ந்து பேசும்போது நான் நின்னு பேசுறதுக்கு? ನೀವು ಕುಳಿತಿರುವಾಗ ಅಯ್ಯ ನಿಂತು ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಏನು? அதுதான் உங்களை ஒரு கை பார்த்தலான்னு சோப்பால உட்காந்துட்டேன். எனக்கு என்ன காச்சாரம்? 56 வருஷம் நின்னு போதாதா? 55 ವರ್ಷ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದು ಸಾಕು. நான் சொல்ல, ஆவியானவர் சொல்றார். ದೇವರಾತ್ಮ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. ದೊರೆ மாதிரி பேசுறா. ದೊರೆ ರಾಜನ ರೀತಿಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಮಾತಾಡಿರಿ. மகனே, நீ பரலோகத்துக்கு வந்தப்போ உனக்கு என்ன வேணும்? ಪರಲೋಕಕ್ಕೆ ಬಂದರೆ ನಿನಗೆ ಏನು ಬೇಕು? எனக்கு ஸ்ட்ராங் காபி வேணும் ஆண்டவர். எல்லாரும் தலை கெட்டு போய் கீரை வழியாகி வந்திருக்கிற தலைனும் இன்னும் உள்ள ஆகையால அந்த தேவதூதனுக்கு சொல்லு, மீகாயல் வானா, பாவம் அவன் சண்டிக்கு போகிறான், அது எவனையான கூப்பிட்டு ஸ்ட்ராங் காப்பி கொடுத்துட்டு போதும்.
ಬೇರೆ ದೂತರನ್ನು ಕಳಿಸಿ ಒಂದು ಸ್ಟ್ರಾಂಗ್ ಕಾಫಿ ಕೊಡಿಸ್ಬಿಡಿ. தேவதூதர்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு பாட்டு பாடவை, நான் கிளீனாக பாட்டு தூங்கிடுறேன், அப்புறம் பேசு சாமி, இப்போ வானா ரொம்ப தலனோட வந்திருக்கிறேன். ಇವಾಗ ಬೇಡಪ್ಪ, ಆಮೇಲೆ ಮಾತಾಡಿರಪ್ಪ, ಸ್ಟ್ರಾಂಗ್ ಕಾಫಿ ಒಂದು ಕೊಡಿಸಿ. ஆமாடா வந்துட்டேன். அந்த சபை, என்னுடைய சபை என்னடா பண்ணி வச்ச? ನನ್ನ ಸಭೆ ಏನಪ್ಪ ಮಾಡಿ ಬಂದೆ? எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு வந்துட்டுக்கிறேன். ಎಲ್ಲರ ಹತ್ರ ಕೊಟ್ಟು ಬಂದಿದ್ದೇನಪ್ಪ. யார் யார் நாமம் போடுறானுங்களோ ಯಾರ ನಾಮ ಹಾಕುತ್ತಾರೆ அதெல்லாம் வெயிட் பண்ணி பார் சாமி, என் கையில இல்லை, நான் முடிஞ்சிட்டு இவ்வளோ வரைக்கும் முட்டிட்டேன். ಇದುವರೆಗೂ ಓಡಿ ಮುಗಿಸಿ ಬಂದೆ. நின்றோ உட்கார்ந்தியோ உடைய வேலையை நான் செய்து விட்டேன். ಕುಳಿತುಕೊಂಡು ಸಹ ನಿಮ್ಮ உங்ககிட்ட நான் பணத்தை கேட்கவில்லை. ನಿಮ್ಮ ಹತ್ರ ಹಣ தேவ சமூகத்துல சொல்லிடுறேன், கர்த்தர்ட்ட இது வரைக்கும் பணத்தை கேட்கவில்லை. ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ಇದುವರೆಗೂ ಹಣ ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕೇಳಲಿಲ್ಲ. ಅಯ್ಯ, எனக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். ದೇವರು ಕೊಡುತ್ತಲೇ. எப்படி கொடுக்கிறாரோ, ಯಾಕೆ ಕೊಡುತ್ತಾರೆ? இன்னுக்கும் என் மனைவிக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ಅಯ್ಯ, ಪಾಸ್ಟರ್ ಆಶ್ಚರ್ಯಪಡ. ஒரு வாரத்துக்கு 35,000 கொடுக்குறோம் சில பேருக்கு. யாருக்குன்னு தெரியுமா? ಒಂದು ವಾರಕ್ಕೆ 35,000 ಖರ್ಚಾಗುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? தேவ பிள்ளைகளே, ಖರ್ಚಾಗದೆಲ್ಲ ಕೊಡೋದು. ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. பாவம், அவன் சாப்பாட்டுக்கு செய்யறான். ಆ ಬ್ರದರ್ ಫ್ಯಾಮಿಲಿ நம்ம அது கூட செய்யாத இருக்க முடியுமா? நானும் செய்யறேன். ಜೊತೆಯಲ್ಲಿ எவ்வளவு ரூபாய் ஆகுது? ಎಷ್ಟು ಹಣ ಬೇಕು? இதெல்லாம் நிறுத்திட்டாக்க எனக்கு மாசத்துக்கு 1,00,000 ரூபாய் என் கிளின பேங்க்ல போட்டுக்கலாம். ಇದೆಲ್ಲ ನಿಲ್ಲಿಸಿಬಿಟ್ಟು 1 ಲಕ್ಷ ಬ್ಯಾಂಕ್ ಅಲ್ಲಿ ಹಾಕಿಕೊಳ್ಳಬಹುದು. கர்த்தருக்கு என்று போட்டோம். ಅದು ದೇವರಿಗಾಗಿ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟಿದೆ. ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. நேரமாகி விட்டது, ಸಮಯ ಆಗಿಬಿಡುತ್ತಿದೆ. ஆகையால ಆದ್ದರಿಂದ இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன். ಇನ್ನೊಂದು ಹೇಳುತ್ತೆ, இன்னும் அனௌன்ஸ் பண்றதுக்குள்ள அப்ப ஏன் வெளியே பேர் சில பேர் போயிடுறீங்க. ಇನ್ನು ಹೇಳುವ ಮೊದಲೇ ಎದ್ದು என்ன அனௌன்ஸ் பண்ணான்னு தெரியல. அப்புறம் ஒண்ணுமே வெள்ளிக்கிழமை கூட்டமாக்குது, என்னத்துக்கு வெள்ளிக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை தானே இப்படி எல்லாம் பேசுறீங்க. ಹೇಳುವುದಷ್ಟೇ ಎಲ್ಲ ಹೋಗಿಬಿಟ್ಟು ಏನು ಕಾರ್ಯಕ್ರಮ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ. ஆக்கிற வரைக்கும் இருந்தியா? 6 வரைக்கும் ஏன் இல்லை உனக்கு? ಅಡಿಗೆ ಮಾಡುವವರೆಗೆ ಇದ್ದು 6ವರೆಗೂ ಇಲ್ಲ. அது கூட ஆவி ஒன்று எழுப்புது, சீக்கிரம் சீக்கிரம் வயிறு டம்ம டம்ம டம்மன்னு பசி எடுக்குது. ಹಸಿವಾಗುತ್ತದೆ, ಎದ್ದೋಳು ಬೇಗ ಅನ್ನುತ್ತೀರಾ? தேவையில்லை, ஒரே ஒரு இட்லி சாப்பிட்டேன், ಒಂದೇ ಒಂದು மீதி எல்லாம் வச்சுட்டேன். ಮತ್ತೆಲ್ಲ ಇಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. 2 நாள் பிரசங்கம் செய்வேன், ராவும் பகலும் சவால். 2 ದಿವಸ ರಾತ್ರಿ ಹಗಲು என் வயசுக்கு 2 நாள் பிரசங்கம் செய்வேன். ಅಯ್ಯನ ಏಜ್ಗೆ இதே தொண்டை வச்சு பிரசங்கம் செய்வேன். ಇದೇ ಗಂಟಲ ಶಬ್ದದಿಂದ. எப்படி செய்யற? ಯಾಕೆ ಮಾಡುತ್ತಾರೆ? அவருடைய கிருபை, ಅವರ ಕೃಪೆ, அவருடைய கிருபை, ದೇವರ ಕೃಪೆ, அவருடைய இரக்கம், ಅವರ ದಯೆ, அவருடைய வல்லமை, ಅವರ ಬಲ. அவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ಅವರನ್ನು ಸ್ತೋತ್ರ. நேரமாகிவிட்டது, ಸಮಯ ಆಗಿಬಿಡುತ್ತದೆ. இன்னும் 11 சத்தியம் இருக்கிறது சாத்தானை பத்தி. ಸೈತಾನ அந்த சத்தியம் முடிக்கிறதுக்குள்ள சாத்தான் முறிஞ்சு போய் விடுவான். ಆ ಸತ್ಯ ಮುಗಿಸಲು அப்பேற்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ಆ ರೀತಿ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ. என்ற கரம் சத்துருக்கு விரோதமா நிக்க போகிறது, பயப்படாதே. ಶತ್ರುವಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಂತು ಭಯಪಡ. எத்தனை நாள் அவனை துன்பப்படுத்தவா? ಎಷ್ಟು ದಿವಸ ಕಷ್ಟಪಡಿಸುತ್ತಾರೆ? 2 நாள் அவ்வளவுதான். 2 ದಿವಸಗಳಷ್ಟೇ. பிறகு அவனை ஒச்சி அவனை தூரம் போறான். ಅವನ ದೂರ ಮಾಡುತ್ತೇನೆ ನಂತರ. ஆகியாலே ஆண்டவராக இயேசு ஸ்தோத்திரிக்கிறேன். ಅದನ್ನು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. வாக்குத்தத்தங்களுக்காக, ವಾಗ್ದಾನಗಳಿಗಾಗಿ. தேவன் இறங்கி வரும்போது 68:1 ದೇವರಿಗೆ சங்கீதம், அவர் இறங்கி வரும்போது அவர் 68:1 ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಅವರು ಇಳಿದು ಬರುವಾಗ கரைஞ்சு போய் விடுகிறான். ಅವನು ಕುರುಗಿ ಕುಗ್ಗಿ கடைசி ஒன்னு நெறியக்குது. நான் என்ன பண்ணிட்டோம், டைம் ஆகி போச்சு. ದೇವರು ಎದ್ದು ಹೊರಡುವಾಗ ಹಾ. ಆತನ ವೈರಿಗಳು ಚದರಿ ಹೋಗುವರು, ಆತನ ಅಗೆಗಾರರು ಬೆಂಗಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗುವರು. தேவன் எழுந்தருளுவார், ஆ. அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, ஆ. அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். என்ன பண்ண நம்ம? ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ஆண்டவரே உட்காந்துக்காத, ஏஞ்சுக்கோங்க. ದೇವರಿಗೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿದ್ದೀರ, ಎದ್ದುಕೊಳ್ಳಿ. இந்த ஊழியக்கார மாதிரி உட்காந்துக்காத சாமி, ಈ ಸೇವಕರ ರೀತಿಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ, ஏஞ்சுக்கோ. ಎದ್ದೇಳಿರಿ. என் பாடி தந்தானம் போட்டுனுக்குது, ಬಾಡಿ ಬಹಳ ಬಳಲುತ್ತಿದೆ, பயம் பிடிச்சிட்டு இருக்குது. ಭಯ ಆಗಿಬಿಟ್ಟಿದೆ. நீ எழுந்து வரும்போது ನೀನು ಎದ್ದು ಬರುವಾಗ என்னுடைய சத்ருவாகப்பட்ட சாத்தான்கள், ನನ್ನ ಶತ್ರುವಾದ ಸೈತಾನ್ಗಳನ್ನು டபுள் ஓடிடுவாங்க எல்லாம். ಅವರು ಓಡಿ ಹೋಗುತ್ತಾರೆ. ஆகியாலே ஆண்டவராக இயேசு ஸ்தோத்திரிக்கிறேன். ಅದನ್ನು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. சாத்தானுடைய கூட்டங்கள் லட்சக்கணக்கில் ஓடுகிறத நான் பார்த்தேன். ಲಕ್ಷಾಂತರ ಸೈತಾನ್ ಕೂಟ ಓಡಿ ஒரு நாள் பெரிய ஒரு கிரவுண்ட், ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಗ್ರೌಂಡ್ ಹಾಲ್, அந்த மத்தியில நான் நிக்கிறேன். ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅಯ್ಯ ನಿಂತಿದ್ದಾರೆ. ஆயிரக்கணக்கான எருதுகள், எருமாடுகள், ಲಕ್ಷಾಂತರ ಎಮ್ಮೆಗಳು ಬರುತ್ತವೆ, லட்சக்கணக்கான சிங்கங்கள், ಲಕ್ಷಾಂತರ ಸಿಂಹಗಳು ಬರುತ್ತವೆ, லட்சக்கணக்கான சிறுத்தைகள், ಲಕ್ಷಾಂತರ ಚಿರತೆಗಳು இதெல்லாம் சூழ்ந்து கொண்டு இருக்குது. நான் எந்த கணக்குங்கய்யா, ಇವೆಲ್ಲ அதுக்கு மூச்சு விட்டெல்லாம் டபக்குன்னு போயிடுவேன். ಅದು ಬಿಸು ಉಸಿರು ಬಿಟ್ಟರೆ ಅಯ್ಯ ಬಿದ್ದು ಬಿಡುತ್ತಾರೆ. அந்த மத்தியில் நின்று கொண்டு எல்லாம் ஒதுங்குதுங்க என்ன என்கிட்ட. ಅದು ಎಲ್ಲ ಫೋರ್ಸ್ ಮಾಡುತ್ತಿದೆ ಅಯ್ಯವ್ರ ಮೇಲೆ ಬೀಳುವುದಕ್ಕೆ. நான் வானத்தை பார்த்தேன், ಅಯ್ಯ ಆಕಾಶವನ್ನು ನೋಡಿದರೆ இயேசுவே என்று அவ்வளவுதான். ಯೇಸುವೇ ஒரு சின்ன லைட்டு வந்து விழுந்துச்சு. ಒಂದು ಚಿಕ್ಕ ಬೆಳಕು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ சின்ன ಬಂತು. லைட், அந்த டார்ச்சுகள் இது வரைக்கும் பார்க்கல, முதல்ல வர சின்னது வந்து விழுந்துச்சு. ಒಂದು ಚಿಕ್ಕ
ಬೆಳಕು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಿತ್ತು. என் சூழ நிக்கிற மிருகங்கள் பிச்சர் ஓடிடுச்சு, எல்லாம் கத்தி கூச்சல் போட்டு ஓடிடுச்சு. ಸುತ್ತ ನಿಂತಿರುವ ದುಷ್ಟ ಮೃಗಗಳು ಕಿರಿಚಾಡಿಕೊಂಡು ಓಡಿಬಿಟ್ಟವು. ஒரு சத்தம், நான் அவனோட இருக்கிறேன். ನಾನು ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ. ஒரு சின்ன வெளிச்சத்துக்கே இப்படி ஆயிப்போச்சு. அவங்க எல்லாம் ಒಂದು ಚಿಕ್ಕ ಬೆಳಕಿಗೆ ಎಲ್ಲ ಓಡಿ மாபாமரு தேவன் இறங்கும் போது என்ன ஆவானுங்க? ಸರ್ವಶಕ್ತ ದೇವರು ಇಳಿದು நான் ಬರುವಾಗ அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರಿಗೆ அவர் ಸ್ತೋತ್ರ. வல்லமுள்ள தேவன். ಅವರು ಸರ್ವಶಕ್ತರಾದ நாம் யாரும் எழுந்து நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ.